முன்பாக நம்முடைய இருதயமானது உழுவப்படும்படிக்கு நாம் செபிப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய இருதயத்தை வெறும் 30, 40, 50, 60, 70 அல்ல, 100 பலனை கொண்டு வரத்தக்கதான அந்த நல்ல நிலமாய் தேவன் நம்மை மாற்றட்டும். தேவனுடைய வார்த்தை நம்மத்திலே பிரசங்கிக்கப்படும் போது நம்முடைய முழு சிந்தையும் முழு கவனத்தையும் நம்ம அதற்கு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை எப்போதுமே அதில் தான் நம்மை மறுவப்படுத்தக்கூடிய வல்லமை தேவன் தம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். நம் வார்த்தையை கனப்படுத்தும் போது நம் தேவனையை கனப்படுத்துகிறோம். ஒரு பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தையை நாம் கனப்படுத்தும் போது அந்த பிரசங்கியை கவனப்படுத்துகிற விஷயம் அல்லது தேவனை கனப்படுத்துவது. தேவன் நாம் அவரை கனப்படுத்த விரும்புகிறார். நம்ம இருதயத்தை தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. நாம் யாவரும் பயபக்தியோடு இருப்போம். கொஞ்ச நேரம் நாம் மென்மையாக இருதயத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது விதைக்கப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு ஒத்தாசை செய்யும், நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தாரும். உம்முடைய வார்த்தை ஒன்று கூட எங்கள் தலைக்கு மேலே போகாதபடிக்கு அது எங்கள் இருதயங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஐயா. உம்முடைய மனவாட்டி எப்படிப்பட்ட ஒரு குணாலட்சணத்தை கொண்டு வர வேண்டியவர்களாக நீர் கண்டீரோ, நீர் விரும்புகிறீரோ, அந்த நபராக நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வரத்தக்கதாக என்னுடைய ஜீவியத்திலே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஏமன். ஏமன். ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஜெப சிந்தனையில் இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Amen, 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 amen. நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உத்தம இருதயத்தோடு ஒன்லி பிலீவ் பாடலை நாம் பாடும்பொழுது பயபக்தியோடு இருப்போம். நமக்கு வார்த்தை பிரசங்கிக்கும்படிக்கு சர் ஆண்ட்ரூஸ் அவர்களை நாம் முன்னே அழைப்போம். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரத்தக்கதாக நம் ஜெப சிந்தையோடு இருப்போம். Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, amen. Only believe. Only believe. All things are possible. Only believe. Only believe. Only believe. All things are possible. Only believe. அவரை நம்புகிறவர்களுக்கு யாவும் கைகூடும். ஆமென். நம்ம அவரையே நம்பி இருப்போம். பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு மிக லேசான காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Jesus is here. Jesus is here. All things are possible. Jesus is here. Jesus is here. Jesus is here. All things are possible. Jesus is here. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வாழ்த்துக்கள். நாம் யாவரும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 84வது பக்கம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அவரை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர் திரளான மீன்களை பிடித்து நிமித்தம் அவனோடு யாவருக்கு பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோன் கூட்டாளிகளான செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். ஆமீன். தலைகளை வணங்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானே, சமாதானத்தின் தேவனே, ஒன்றான மெய் தேவனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நன்மையான காலவேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு கொடானு கொடு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரே, பரலோகத்தில் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தொழுது கொள்ளப்பட்டவர்கள் தேவனாகிய கர்த்தரை இந்த பூமியின் இக்கரையில் நம்முடைய மனவாட்டி பிள்ளைகளாக, உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி எங்கள் ராஜாவை நாங்கள் தொழுது கொள்ளும்படி கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நினைத்து செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, சென்ற வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர், வழி நடத்தினீர், தேவைகளெல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே. இந்த அருமையான ஆராதனை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உயிர் தெழுந்த இந்த கால வேளையில ஆண்டவரே, உயிர் தெழுந்த வல்லமையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படிக்கு நம்முடைய பிள்ளைகளை உயிர் தெழுந்த வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும். வாசிக்கப்பட்ட வார்த்தை உம்முடையது கர்த்தாவே. இதை நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும்படி உம்முடைய கர்த்தரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையின் ஊழி மேய்ப்பதற்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிபர்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு மேலும் கர்த்தர் தாமே கிருபையாயிருந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியோட கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலவேளையில அருமையான பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அடியேன் கூட உம்மை தொழுது கொள்ளவும் துதிக்கவும் இந்த நாளில் எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி. அடியேனை முற்றிலும் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறப்பா. எல்லா குறைகளையும் தயவாய் நீர் மன்னித்து ஆண்டவரே, பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். நீர் என்றால் வார்த்தையாக இருக்கிற தேவன். நீர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்க நம்முடைய வார்த்தையை மையப்படுத்துகிற தேவன். இந்த காலவில் வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசி ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். உடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரையும் தாழ்த்து உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜீவிக்கிற தேவனுடைய சபை பொழுச்சூர் இருக்கிற பாஸ்டர் சார்பாகவும் அடியனுடைய சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அடியனை கர்த்தர் உலகம் உண்டாவதற்கு முன்னமே முன்குறித்து அழைத்து இம்மட்டும் என்னை வழி நடத்தினார். வாலிப நாளில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. வாலிப நாளில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி வாலிப நாளிலே ஆண்டவர் என்னை பிடிச்சு இவ்வளவு ஆண்டுகள் என்னை கிருபையாய் வழி நடத்தினார். ஏனென்றால் வாலிப நாளில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி வாலிப வயசுலேயே உலகத்தை நான் வெறுத்து விட்டேன். அல்லேலூயா. அந்த வாலிப நாளில் கர்த்தர் என்னை பிடிச்சார். அல்லேலூயா. அதிலிருந்து இதுவரை இன்னும் 3 மாசம் தான் இருக்குதுங்க. 60 ஆண்டுகள் ரிட்டையர்டு. அல்லேலூயா. இம்மட்டும் தேவன் என்னை பாதுகாத்து அவருடைய வார்த்தை கொண்டு வழி நடத்தினார். எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது அருமையான ஊழியக்காரர் கூட
இவர் பேசுகிற லிங்க் போன மாதம் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ என் பொண்ணு அவர்கிட்ட இந்த லிங்க் வாங்கி அதுலேருந்து மெசேஜ் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நாங்கள் அவருடைய பிரசங்கம் கேட்க தான் நான் இங்கே வந்தோம் தவிர நான் பிரசங்கிக்கும்படி நான் விரும்பவில்லை. அல்லேலூயா. நான் அதிகமாக கேட்கதான் விரும்புவேன். 60 வயசு ஆனால் கூட அவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ள விரும்புகிற பாலகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் 60 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஏறக்குறைய இந்த வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையில் நிற்கிறேங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாலனாகத்தான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் தேவன் எனக்கு போதித்த பின்பு உறுதி கொள்ளுதல், அதன் பின்பு அக்கறை கொள்ளுதல். எனக்குள் தேவனுடைய வார்த்தை கன்ஃபார்ம் ஆன பின்னாடி தான் பிறகு நான் இன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கன்ஃபர்மேஷன் தென் இன்ஃபர்மேஷன். அல்லேலூயா. தீது சொல்றாரு, உறுதி கொள்ளுதல், அதன் பின்பு அக்கறை கொள்ளுதல். என் வாழ்க்கையை அதை உறுதிப்படுத்தின பின்பு வாலிப வயசு 20 வயசு வரைக்கும் நான் பேசவே மாட்டேங்க. ஏன் அதிகம் பேசலன்னா, நிறைய காரியங்களை கேட்டு கேட்டு அது உறுதியான பின்பு நாம் பேசுகிற வார்த்தைகளை திரும்ப வாபஸ் வாங்கக்கூடாது. தீர்க்கதரிசிமார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியில் பேசினாலும் ஒன்று கூட வாபஸே வாங்க மாட்டார். அதுபோல் உறுதிப்படுது வரைக்கும் தேவன் நான் பேசாமல் இருந்து நிறைய காரியங்களை தேவன் கற்றுக்கொள்ள கிருபை செய்தார். ஒரு சர்ச்சிலேயே போய் இருந்து தேவனுடைய வார்த்தையை 3 ஆண்டுகள் அங்கே படித்து பைபிள் காலேஜுக்கு போகலைங்க. தேவன் பைபிள் காலேஜுக்கு போகாமலேயே என்னை படிக்க வச்சார். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய போதகர். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுத்த பின்பு பைபிளையும் தீர்க்கதரிசியுடைய செய்தியும் மிக சரியா டேலியாச்சு. அல்லேலூயா. அதிலிருந்து என்னுடைய கேள்விகள் எத்தனையோ கேள்விகள் வந்தது. நான் யாரிடம் கேட்கவில்லை. வேதாகமும் தீர்க்கதரிசி புக்கு 2 படிச்சோன்னு மிக டேலியாச்சு. அல்லேலூயா. அதனால எத்தனையோ யெகோவா விட்னஸ், பைபிள் ஸ்டூடெண்ட், இருத்துவம், ஒருத்துவம், ஓப்பன் பைபிள் சர்ச்சு, எத்தனையோ சர்ச் பேர் என்கிட்ட வந்து பேசுனாங்க. எல்லாம் ஒன்று கேட்டு அவங்க நமக்கு வழியில் வந்துடும்னு, இல்லைன்னா ஐயா என்னை விட்டுருங்கன்னு ஓடி போயிடுறாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணம் உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு கிடைத்த வார்த்தைகள் அவ்வளவு அருமையான வார்த்தைகள். ஏன்னா இன்னைக்கு ஊழியக்காரோடு பேசும்போது கூட ஒரு மனிதன் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தையின் மூலமாக அந்த மனிதன் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் தேவனை காணவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் தேவனை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு மன்னிக்கிறவர், எவ்வளவு நம்மை நேசிக்கிறவர் என்பதெல்லாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் நாம் கண்டுகொள்ளுக்கிறோம். அதுபோல தேவனை கூட பாருங்க, அந்த பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டாருங்க. முழுவதும் அவர் கடல்லையே மீன் பிடிக்கிற கலையை கற்றுக்கொண்டவராம. மீன் எப்போ கிடைக்குங்க? பகலில் போனால் மீன் கிடைக்குமா? மீனவர்கள் தான் தெரியுங்க. நான் பெசன் நகரில் இருக்கிற நிறைய பேர் மீனவர்கள் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. இரவு நேரத்தில் தான் மீன் கிடைக்கும். பகல் வெளிச்சம் வந்தால் மீன் எல்லாம் ஆழத்துக்கு போயிருமா. அதனால் நைட்டு ஃபுல்லாக அவங்க மீன் வலையை போட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. பேதுரு முழுவதும் வலை வீசிட்டு இருக்காரு. ஒரு மீன் கூட கிடைக்கலைங்க. குழந்தை வெறும் வலையை அலசிட்டு இருக்காரு. பார்த்தா வலையில் ஒரு மீன் கூட கிடையாது. அப்போ ஆண்டவர் அந்த பகுதியில் வர்றாரு. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தேவன் மனிதனை சந்திக்கிறார். அல்லேலூயா. எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட பாருங்க அநேக முயற்சிகள் பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மனிதன் படுகிற பிரயாசம் எல்லாம் விருதா, கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதல்ல தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் போது தேவன், அதான் பேதுரு பார்த்தீங்கன்னா முழுவதும் பிரயாசப்பட்ட அந்த வலையை அலசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த பேதுருடைய படகை வாடகைக்கு வாங்கி அந்த படகில் நின்று பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே 11 மணி 12 மணி ஆயிடுச்சு. நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுனாரு. அப்போ பேதுரு, ஆண்டவரே நான் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, இதில் நான் எவ்வளவோ டாக்டர் பட்டம் பெற்ற மீன் பிடிக்கிறது படிச்சவர், என்னை போய் இப்போ பகலில் போட சொல்ல ஒரு மீன் கூட கிடைக்காது. ஆனாலும் உங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன், உங்களுடைய பிரசங்கத்தில் ஜீவன் இருக்குது, நான் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு சொன்னார். வார்த்தையின்படியே வலையை போட்டு அவர் இழுக்கிறாரு. வலைய அவரால் இழுக்க முடியவில்லை. கூட்டாளிகளா கூப்பிட்டு சேர்ந்து இழுத்தா வலையவே கிளியத்தக்கதான மீன்கள், அத்தனை மீன்கள் போட்டால் படகு நிறைஞ்சு கொண்டு போய் எல்லாம் கடனெல்லாம் கட்டிட்டாராம். அதை பார்த்துட்டு பேதுரு பயந்து, ஆண்டவரே இவர் சாதாரண மனுஷனை பார்த்து, ஆனால் அதை மீன் பிடிச்சி வந்த உடனே இவர் சாதாரண மனிதன் கிடையாது, இவர் சிருஷ்டி கர்த்தர் என்று அறிந்து கொண்ட உடனே, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போய்விட வேண்டும் என்று சொன்ன போது, நீ இந்த மீன் பிடித்ததுனால் இப்படி சொல்லுகிறாய், இதுவரைக்கும் நீ மீன் பிடித்து கொண்டிருந்தாய், மனுஷனை நான் பிடிக்கிறவனாக்குவேன்னு சொல்லி பேதுருவை தேவன் பாஸ்டர் ஆக்குறார். அல்லேலூயா. கையெழுத்தே போட தெரியாது பேதுருக்கு. அப்ப தேவன் அந்த மனிதனை கொண்டு மீன் பிடிக்கிற மனிதனை தேவன் மனுஷனை பிடிக்க மாத்துறார். அல்லேலூயா. வார்த்தையின்படியே வலையை போடுதல். அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு தான், வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். எந்த ஒரு காரியமும் வார்த்தையின்படியே செய்தால் தேவன் அதை திரளான ஆசீர்வாதம். அல்லேலூயா. வார்த்தையின்படி இல்லாததை தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். அவரும் அவர் வார்த்தையும் ஒன்று.
இப்போ ஒரு மனுஷன் பேசும்போது அவரை கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படின்னா, பேசாத வரைக்கும் அவர் எப்படின்னு தெரியாது. ஆனால் பேசும்போது கண்டுபிடிச்சி அவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கிறத வச்சு அவரை கண்டுபிடிச்சிடலாமா. அவர் பேச்சு சரியில்லைன்னா அந்த ஆளே சரியில்லைன்னு அர்த்தம். பேச்சும் அந்த மனிதனும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆகவே இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் என்ன நிரப்பப்பட்டிருக்கோ அது பொறாமையினால் நிறைஞ்சிருந்தா பொறாமையாவே பேசுவார், கோபத்தில் நிறைஞ்சிருந்தா கோபமா பேசுவார், குறை சொல்றதா நிறைஞ்சிருந்தா குறையாவே பேசிட்டு இருப்பாரு, பார்க்கறது போற குறையாவே தெரியும். அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க, அவர் இறந்துட்டாரு. கேட்டா அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட செய்தி கேட்டேங்க. அப்புறம் நாங்க சர்ச்சை ஆரம்பிச்சு அந்த சர்ச்சில் இருக்கும்போது ஒரு தடவை வந்தார், பிரசங்கம் பண்ண உள்ள அவர். ஏன்னா குறையாவே சொல்லிட்டு இருப்பாரு. ஐயா நீங்க என்னங்க சென்னை முழு தமிழ்நாடு முழு போயிட்டு வரீங்க, எந்த சர்ச்சு நல்ல சர்ச்சு, எந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர்? ஒரு சர்ச்சு சரியில்லை பிரதர், ஒரு பாஸ்டர் சரியில்லைங்க பிரதர். அப்படிங்களா ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க எப்படிங்க ஐயான்னு கேட்டேங்க. என்னை நீங்க தான் சொல்லணும். நான் எதுக்கு பிரதர் சொல்றது ஐயா, நீங்களே சொல்லிட்டீங்க. அவரவர்கள் தங்கள் வாயின் வார்த்தையினால் தீர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் மற்றவர்களை குற்றவாளியை நீங்க தீர்க்கும் போது உங்களை நீங்களே தீர்த்துட்டீங்க, நீங்களே சரியில்லை நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்லிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் பக்கமாவே திருப்பிட்டு இருந்தார். ஏன்னா நம்ம சொல்றது யாரை குற்றம் சொல்றது இல்லைங்க. ஏன்னா அவர் ஒருத்தருமே சரியில்லைன்ட்டாரு. என்னை தவிர எல்லாரும் சரியில்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க, ஒருத்தருமே சரியில்லைங்கன்னாரு. அவர் தன் வாயின் வார்த்தையினால் அவரையவே நியாயந்தித்து கொண்டார். அதே போல நான் ஆபீஸ் வேலை செய்யும்போது அப்படித்தான், ஒருத்தருமே சரியில்லை ஒருத்தருமே சரியில்லைன்றார். ஐயா ஒருத்தருமே சரி, நீங்க நல்லவரனா இந்த பூமியில் நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி பேசினார். நான் சொன்னேன் ஐயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னேன். இன்னும் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. எவ்வளவு பொறுமையா பேசினாலும் நாம் என்ன செய்யணும்னா அவளுக்கு திரும்பி சொல்லும் போது நாம் பொறுமையான பதிலை சொன்னா போதுங்க, எப்பேற்பட்ட காரியத்தை தேவன் மாத்துறார். அல்லேலூயா. நமக்கு நிறைய கோபம் வரலாம். எனக்கு கோபத்துக்கு நான் ரொம்ப விரோதி ஆயிட்டுங்க. கோபமே எனக்கு பிடிக்கிறது இல்லை, எனக்கு டென்ஷன் வருது. பட் ஆனால் அது போல கோபமெல்லாம் பிடிக்குது, எல்லாம் பக்குவமாயிடுச்சு. அடிபட்டு சொன்ன மாதிரி அந்த கப்பல் அந்த மாலுமிக்கு ஓட்டி என்ன நிறைய அடிபட்டு நம்ம நிறைய பக்குவத்தை தேவன் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. கோபத்தை நம்ம மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்ப தேவனுடைய நீதி நடப்பிக்கிற மனிதனுக்கு கோபம் ஏன்னா ஆவியின் கனி 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். இதுல ஏதாவது கோபம் இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. தேவனுடைய கனிகள் பார்த்து அன்பு தான், சந்தோஷம், சமாதானம். அன்பு மன்னிக்கும், அன்பு நேசிக்கும், அன்பு தீங்கு நினைய, அன்பு சினமடையாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு கோபமே வராது. அல்லேலூயா. அன்பா இருந்தா அவர் எவ்வளவு பேர் திட்டினாலும் சரி நாம் என்ன செய்யணும்? காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையின்படியே செய்யும் போது நாம் பிளஸிங். அல்லேலூயா. வார்த்தையின்படியே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தை எது கொடுத்திருக்காருன்னா இந்த வார்த்தைக்கு பின்னால் நீங்கள் நின்று உங்களை காத்துக்கொள்ளுது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு கேடயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். அப்ப ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. தேவன் சகலவற்றையும் வார்த்தை கொண்டுதான் சிருஷ்டித்தாராம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கும். அவர் என்ன சொன்னார்? சூரியன் உண்டாக்கடவுனார், வார்த்தை தான் சூரியன். சந்திரன் உண்டாக்கடவுது, பூமி உண்டாக்கடவுது, அதெல்லாம் வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் இன்னைக்கு சூரியன். இந்த மரம் என்ன பூவரச மரம் உண்டாக்கடவுது, இந்த ஒவ்வொரு மரங்களும் பனை மரம் உண்டாக்கடவுது, தென்னை மரம், எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான் அது இன்னைக்கு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தை எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆகவே எல்லாத்தையும் படைச்ச தேவன் நம்மளையும் அவருடைய ரூபத்தில் படைச்சிருக்காரு. அவர் நாம் அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு கூட வெயில் பயங்கரமா இருக்கனால இதுக்கு என்னன்னா பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே உங்கள் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லிருக்குது. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தையின்படியே நம்மளை ஒரு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் பாதுகாப்பாய் தங்கியிருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய நாமம். அந்த வார்த்தைக்குள் ஓடி நம்முடைய பாதுகாப்பு தேவனுடைய வார்த்தை உண்டேது. அல்லேலூயா. எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் வைத்திருந்தால், இந்த வார்த்தை நம் ஈர்த்து நிரப்பப்பட்டிருந்தால், பிசாசு கொண்டு வரும் எல்லா காரியங்களுக்கும் வார்த்தையிலேயே பதில் சொல்லி ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது பிசாசை ஜெயிக்க தேவனுடைய வார்த்தை கொண்டு தான் ஜெயிச்சாரா. அல்லேலூயா. பரிபூர்ண வார்த்தையில் பரிபூர்ண விசுவாசம் கொண்டு ஒவ்வொரு முறையும் பிசாசு ஜெயிச்சாரா. இதே வார்த்தை தான் பிசாசு நம்மகிட்ட கொண்டு வரும். அப்ப நம்ம கிட்ட வார்த்தை இருந்தால் தான் பிசாசு ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம எப்பொழுதும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நாம நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராத மரத்தை போல அவன் செழிப்பாயிருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு 60 வயசு ஆக போகுது. டெஸ்ட் ரிப்போர்ட் பண்ண, பிளட்டு எல்லாமே ஓரளவு டெஸ்ட் பண்ணா நீங்கள் எல்லாமே நார்மலாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஏன் நார்மல்? நம்ம நார்மலாக அங்கே ஆஃபீஸில் சொல்கிறாரு ஒரு அதிகாரி, சூப்பரண்டு, ஏங்க எங்களுக்கெல்லாம் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நீங்கள் மட்டும் எப்படி நார்மலாக உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க. நானும் என்னை பாதுகாக்கிறேன், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. டென்ஷனே ஆகக்கூடாது. அல்லேலூயா.
அட்டென்ஷன் ப்ளீஸ். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சரியாக இருக்கும் பொழுது நோ டென்ஷன், அட்டென்ஷன்ல இருக்கும். நாம தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பது. வெளியில இருக்கிற பாதுகாப்பு எப்ப பார்த்தா எல்லா டென்ஷன், எதாத்தால கோவப்படுறாங்க. வண்டி ஓட்டிட்டு போகும்போது சண்டை போட்டுக்கு, நீ தப்பு, எல்லாருமே பழி தூக்கி நிறுத்துற மேலேயே போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இவர் தான் கரெக்டுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க. யார் சரி யார் தவறு தெரியாது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் சரி நாம் மன்னிப்போம். இந்த அடையாறு பகுதியில் வண்டி ஓட்டிட்டு போய் பெசன் நகர் திருப்பும் போதுங்க, ஒரு காருக்கார பக்கத்தால் வந்து டம்முன்னு இடிச்சிட்டானுங்க. வண்டி இடிச்சோடனே என்ன, நம்ம வண்டி காலுக்கு அடிப்படையில் ஒன்றும் பண்ணல, பம்பர் கம்பியில் காருக்கு இடிச்சிச்சு. டிவைடருக்கு இடையில பைக் ஓடி போய் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தா அவன் காருக்காரனுக்கு தான் அடி. அவன் என் மேலும் மோதி அவனுக்கு தான் அடிபட்டுருக்கு. தேவன் என்னை கிருபையை பாதுகாத்தார். அவன் ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. நான் மன்னிக்கிறேங்க, நீங்கள் போகணும். ஏன்னா கர்த்தர் நம்ம அந்த இடத்துல ஆபத்தான நேரத்தில் அனுகூலமான துணையாக இருந்து என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நாளும் போக்குவரத்தில் வரும்போது போகும்போது தேவனுடைய வார்த்தையை பாடிக்கொண்டும் தியானித்து கொண்டு போனால் டயர்டாக இருக்காது. அல்லேலூயா. போக்கில் வரத்தில் நம்மளை நான் வாலி வயசில் படிக்கும்போது இங்கே பாடுற 3-4 பாட்டை பேப்பர் எழுதி வச்சுட்டு சைக்கிள் ஓட்டி பாடிட்டே வருவாங்க. அப்போ பாடிட்டே வரும்போது பாடல் மனப்பாடம் ஆயிரு. சர்ச்சில் பாடும்போது புக் எடுக்கிறது கிடையாது, கண்ணை மூடிட்டு கைத்தட்டி பாடுறது. ஏன்னா தேவனுடைய பாடலை பாடும்போது தாவீது எப்பொழுதும் கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்தான், சங்கீதக்காரன். அதனால தாவீதோடு கர்த்தர் இருந்தார். சிங்கம் வந்தது, சும்மா இருந்தாலும் சிங்கத்தை எவ்வளோ யாராலும் ஜெயிக்கவே முடியாது. சிங்கம் கெர்ஜிச்சாலே போதும் நம்ம செத்து போயிரும்பா. அது வந்து கடிக்க வேண்டியதில்லை. அவ்வளோ பயங்கரமான சிங்கத்தை தேவன் பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போன உடனே சிங்கத்தை ஒரே கல்ல அடிச்சு சிங்கத்தை கொண்டார், கரடை கொண்டார் இல்லைங்களா. அவன் தன் கொடுக்கப்பட்ட தகப்பன் கொடுத்த ஆடுகளை உண்மையாய் மேய்த்ததுனால, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன். அப்பா கொடுத்த ஆடுகளை, கொஞ்சம் ஆடுகளை உண்மையா மேய்ச்சா தன் உயிரை கொடுத்து கூட பேசியிருந்தார். அவன் அது ஒரு ஆட்டுக்குட்டி போட்டு நான் போனேன், எங்கள் அப்பாவுக்கு பையன் போயிடுவான்னு நினைக்கலையாமாங்க. அப்பா கொடுத்த வேலையை உண்மையாக செஞ்சார். நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன். தாவீது என்ன செஞ்சார் தெரியுங்களா? தேவன் அவர் ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் மிகவும் எளிமையும் தாழ்மையுள்ள ஒரு மனிதன். அவர் கொடுக்கப்பட்ட தாயார் அவர் பக்தி உள்ள மகனாக வளர்த்தினாராம். இந்த பைபிளும் ரத்த சாட்சி புக் 2 தான் படிச்சாராம். அந்த ஆபிரகாம் லிங்கன் தாழ்மையுள்ள ஒரு மனிதனை தேவன் ஜனாதிபதியா, அமெரிக்கா ஜனாதிபதியை தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி ஆனோடனே ஒரு சேர் வெளியே போட்டிருப்பாராமாங்க. மக்கள் எல்லாம் வருவாங்களா, இது எதுக்கையே ஒரு சேரு சும்மா போட்டிருக்குன்னு, இந்த நாட்டை நான் ஆட்சி செய்யவில்லை, கர்த்தர் தான் ஆட்சி செய்கிறான்னு சொல்லுவாராம். அல்லேலூயா. இன்னைக்கு யாரும் சொல்லுவாங்களா? இன்னைக்கு இவங்க தான் கடவுள்மா நின்றுட்டு, இன்னைக்கு ராஜாவா நின்றுட்டு, அப்படி ஆவி இறங்கியிருக்குது இன்னைக்கு பயங்கரமா. ஆகவே நம்மளுடைய ஜெபம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுங்க. தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எல்லாரும் கேட்டாங்க, இப்படிதான் வரும் இப்படிதான் வரும், நீங்களே இப்படி பேசுங்க எப்படிங்க? விசுவாசமா சொல்லுங்க, கர்த்தர் மாத்துவார் அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவாக மாறு. ஒரு முறை பெரிய மழையே வராத காலத்துல எல்லாரும் ஜெபம் பண்ண போய் மழைக்காக ஜெபம் பண்ண போனாங்களாம். அப்புறம் சின்ன பாப்பா என்ன செஞ்சதாமோ ஒரு கொடை எடுத்துட்டு போச்சாமோ. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. அந்த அந்த பொண்ணு மட்டும் தான், சின்ன குழந்தை தம்பி மாதிரி பாப்பா கொடை எடுத்துட்டு போச்சாம். எதுக்கு தெரியுங்களா? நாம மழைக்காக ஜெபம் பண்றோம், தேவன் கண்டிப்பா மழை ஊத்துவார். அந்த சிறு பெண்ணுடைய விசுவாச ஜெபத்தை தேவன் அங்கீகரித்து மழை ஊத்தினார். அல்லேலூயா. அதுபோல் நாம் விசுவாசிகள் என்ன சொல்லுகிறோமோ அது அப்படி ஆயிரு. ஹவ் ஆர் யூ பிரதர் அப்படின்னு கேட்டா, ஏதோ இருக்கிறங்க பிரதர் அப்படின்னு சொன்னோம்னா எப்படிங்க, அப்படித்தான் இருப்புமா. இதே வெளிநாட்டில் போய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஐ ஆம் வெரி ஃபைன் அப்படிம்பாங்க. தீர்க்கதரிசி பிர்னாமுக்கு அப்படி வயிறு வீங்கி ஆயில் மாதிரி கொட்டிட்டே இருந்துச்சாமாங்க. அப்படி வயிற்றில் தாளம் போட்டு பாடிட்டே போயிட்டு இருந்தாரு. அவர் பிலி ஹவ் ஆர் யூ அப்படின்னாரு. ஐ ஆம் வெரி ஃபைன் அப்படின்னாராம். வலி, ஆயில் கொட்டிட்டு இருக்குது, அஜீர்ண கோளாறு. அவர் ஃபைன் சொன்னாராம். அப்படி சொன்னா அப்படியே ஆயிருமாம். அல்லேலூயா. அப்படி ஒரு சகோதரன் நம்ம சகோதரி கேட்டார், சகோதரன் எப்படி இருக்கிறீங்க? நான் மிகவும் நன்றாகவும் இருக்கிறேன், மிகவும் மோசமாகவும் இருக்கிறேன்னு சொன்னார். பிரதர், ஒன்று நீ நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா மோசமாக சொல்லுங்க. அப்புறம் கேட்டா, என்னிடத்தில் 2 நாய்கள் இருக்கிறது, ஒன்று வெள்ளை நாய், இன்னொன்று கருப்பு நாய். கருப்பு நாய் வெளியில் இருக்கிறது, உள்ள வெள்ளை நாய். எதற்கு அதிகம் போசா கொடுக்கணும், அதை மேற்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதுபோல் உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு நான் வெளியில சரீரத்துக்கு எத்தனை நேரம் சாப்பிட்றேங்க? 3 நேரம் சாப்பிட்றேன். உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஏதோ வாரத்தில் 1 நாள் கொடுக்குறாரு பாஸ்டர், அந்த ஆகாரம் சாப்பிடணும், பத்துங்களா? பத்தாது. அப்போ நம்ம டெய்லி சாப்பிடணும். ஒரு 3 நேரம் இந்த ஆகாரத்தை சரீரம் சாப்பிட்டால் 4 நேரம் தேவனுடைய வார்த்தையை நீங்க புசிச்சாதான் அதை மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் அந்த சரீரத்தை நாம் மேற்கொள்ளவே முடியாது. மிகவும் மோசமானது அந்த சரீரம் தான். இது நமக்கு எதிரி. உலகத்திலே தீர்த்து சொல்றாரு, எனக்கு எதிரி நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், முதல் நம்மளை தான் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்க வேண்டியதில்லை. அப்ப இங்க நாம் ஜெயிக்கணும்னா பவுல் சொல்றாரு, பிரசங்கிக்கிற நானே ஆகாதனாய் போகாதபடிக்கு
என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா பிரசங்கம் நானே பிரசங்கம் பண்றவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்ளாது. ஆகவே பிரசங்கம் என்பது மிக பெரிய காரியங்க. அதனால தான் ஆண்டவர் தீது சொல்றாரு, எவ்வளவு தூரம் நீ வாழ்கிறாயோ அந்த அளவு குதி, அதுக்கு மேல குதிக்கூடாது. கிருபையின் கூடு பெருசாமாங்க. கழுகு கண்மலையின் மேல் வீட்டை கூட்ட கட்டுமா, அந்த கூட்டுக்குள்ள குஞ்சு எவ்வளவு தூரம் குதிச்சு உள்ளே விழுந்தா விழுந்துடலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆனா ரொம்ப குதிச்சு என்ன செய்ய, சில குஞ்சுக கூட்டு விட்டே வெளியே விழுந்துருதாமா. கூட்டை விட்டு வெளியே விழுந்தா யாராலும் தேவனே காப்பாற்ற முடியாது. கிருபை விட்டு வெளியே விழுந்துடுறாங்க நிறைய பேர். செய்தியில அதிகம் பேர் குதிச்சு ரொம்ப ஸ்பீடா குதிச்சு வெளியே விழுந்துடுறாங்க. அளவா உள்ள குதிக்கணும். ரொம்ப எவ்வளவு ஜீவிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ குதி, அதுக்கு மேல் நாம் குதிக்க கூடாதாம். என்ன ஜீவிக்கிறோமோ அதை அப்படியே பேச வேண்டும். அல்லேலூயா. அது ஜீவித்துக்குள் வந்து நாம் பேசும்போது அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்கு, அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, அநேகர் பெல்லாடி. அல்லேலூயா. வாலிப நாள்ல ஆண்டவனை பிடிச்சி 40 வருஷமா தேவன் வார்த்தை கூட. நான் பிறந்த போது 5 குழந்தைகளும், 5 பசங்க எங்க வீட்டுல, 5 பசங்கள். 5 பசங்கள்ல 3 பசங்க 1 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துல இறந்துட்டாங்களாம். நான் 4வது பையன். மரணம் பாருங்க எடுத்துட்டு போயிருக்கு. இந்த 4வது பையன் வரும்போது என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பேர் எடுத்து வச்சு பிச்சைமுத்து, குழந்தை பிச்சை வச்சாங்க. என் பேர் பிச்சைமுத்து, குழந்தை பிச்சை. தேவன் அந்த மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றி, அதுக்கு பிறகு நான் வளரும்போது பாம்புகள், தேள்கள், பூச்சி, விவசாயத்தை தோட்டத்தில் வேலை செய்யும்போது ஜனங்கள் இவள் எல்லாத்தையும் தப்பிச்சு, இந்த வந்த கொரோனா இவ்வளவு காரியங்களுக்கு தப்பிச்சு இன்னைக்கு ஜீவனோடு உயிரோடு நிறுத்திக்காருன்னா கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. எத்தனை ஜனங்கள், எவ்வளவு ஆப்போசிட், எவ்வளவு எதிர்ப்புகள், எல்லாத்தையும் தாண்டி கர்த்தருக்குள் இருக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள், ஏற்ற நேரத்தில் தேவனுங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பலத்த கரம் என்பது என்றால் தீர்க்கதரிசி செய்தி தான். என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே அடிமைப்பட்ட போது அவளை பலத்த கரத்தை கொண்டு விடுப்பேன்னார். அவங்க நினைச்சாங்க ஏதோ பெரிய புல்டவுசர் மாதிரி வந்து தூக்கிட்டு போய் அப்படியே காணாந்தாசு விட்டுருவோம்னு நினைச்சாங்க. கிடையாது. பலத்த கரம் என்பது தீர்க்கதரிசி மெசேஜ். தீர்க்கதரிசி தான் அந்த பலத்த கரம். இன்றைக்கு நமக்கு பலமுள்ள தூதனாக தீர்க்கதரிசி அனுப்பி பலத்த கரம் நம்முடைய தீர்க்கதரிசி செய்தி. இந்த செய்தியில் நீங்கள் அடங்கி இருங்கள், ஏற்ற நேரத்தில் தேவன் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் ஒரு தடவை எலெக்ஷன் நிற்கும் போது தோத்துட்டாரா. அப்ப கூட ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி குரங்கு மூஞ்சின்னு திட்டாராம் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் விட்டுட்டாரு. அடுத்து தோத்துட்டு அடுத்து 2வது ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது இவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த அவர் போலீஸ் அதிகாரிக்கு பயம் வந்துருச்சு. நாம் அவரை வேற குரங்கு மூஞ்சின்னு திட்டோம், இவர் ஜனாதிபதி ஆகிட்டா நம்மளை தூக்கி எங்கே போடுறாரோ, கண்ணு தண்ணி இல்லாத நினைச்சு பயன்ட்டாராம். அவர் நினைச்சது தெரியுங்களா, அவருக்கு உயர்ந்த பதவி கொடுத்தாரா. எல்லாருக்கும் வந்து கேட்டாங்களா, ஐயா உங்களை வந்து போன ஆட்சியில குரங்கு மூஞ்சின்னு திட்டினாங்க, நீர் அவருக்கு உயர்ந்த பதவி கொடுத்திருக்கிறார். அவர் பேசும்போது எனக்கு அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் நான் அப்படி செய்யல. என்னை தேவன் இன்னைக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கார் என்றால், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்து விடுதல். தீமைக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கு அன்பை செலுத்துங்கள். அவர் செஞ்ச தீமைக்கு அப்படியே திருப்பி செய்யல, அவர் தேவன் என்ன செய்ய உயர்த்திட்டார். அல்லேலூயா. அது ஆபிரகாம் லிங்கன் அப்படிப்பட்ட உண்மையுள்ள மனிதனாக இருந்தார். அவருடைய செருப்பு ஷூஸ் தைக்கிறவுடைய மகனாமாங்க. பெரிய ஆபீசர்ஸ்ல உட்கார்ந்துருக்கும்போது இவர் அவமானப்படுத்தும்படி கூட இருந்து சொன்னாங்களாமா, ஐயா உங்க அப்பா தைச்ச ஷூ தான் நான் போட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாரா, கம்புல சொன்னாரா, அந்த ஷூல் ஏதாவது ரிப்பேர் இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாராம். எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா. அந்த தாழ்மை தான் தேவன் அவரை உயர்த்துறது, தாவீதை உயர்த்துறது. இன்றைக்கு நம்முடைய தீர்க்கதரிசி 7ஆம் வகுப்பு தான் படிச்சாருங்க. 7ஆம் சபையின் தூதன், 7வது நட்சத்திரம், உலகத்தை 7 முறை சுற்றி வந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் 7ஆம் நட்சத்திரம் மிக முக்கியமானதுங்க. 7 முறை சுற்றி வந்தார். எதுக்கு 7 முறை சுத்தினாரு? ஏன்னா உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு எரிகோவை சுற்றி வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்தினாங்க. ஒரு முதல் சுற்று, 2வது நாளுக்கு ஒரு சுத்து, 6 நாளைக்கு ஒவ்வொரு நாள் சுத்திட்டு வச்சுட்டாங்க. ஆனா 7வது நாள் சுத்தும் போது பெட்டி எடுத்துட்டு 7 முறை சுத்துறாங்க. எதுக்கு தெரியுங்களா? எரிகோ விடணும். அதுபோல் தீர்க்கதரிசி இந்த மெசேஜ் எடுத்துட்டு, உடன்படிக்கை பெட்டி வார்த்தை எடுத்துட்டு உலகத்தை 7 முறை சுத்தினாரு. உலகம் விழுந்து போதல் செய்தி பிரசங்கம் பண்ணாரு. உலகம் விழுந்து போச்சு. எவ்வளவு பெரிய கோபுரங்களை கட்டி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நான் திருச்சியில இருந்துங்க. திருச்சியில அந்த மலைக்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கோட்டை உயரமான இடம். அதுலேருந்து பார்த்தா திருச்சியே தெரியும். அந்த மலைக்கோட்டைக்கு ஈக்குவல் ஆர்சி சர்ச்சு சிலுவை அதுக்கு ஹைட்டு உயரமாக கட்டி வச்சுக்கிறாங்க. ஏன்னா என் சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு. பெரிய பர்வதமே, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அவருக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய்.
எல்லாம் தரமட்டம் பண்ணிட்டார் ஆண்டவர். ஏன் தரமட்டமாச்சுன்னா அப்பதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் நமக்கு தெரியுமா? அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்? பரிசுத்த ஆவிதான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை மறைக்கும்படிக்கு இன்னைக்கு பெரிய பர்வதங்கள் RC CSI எல்லா சர்ச்சும் மறைச்சி வச்சது. தீர்க்கதரிசி 7ஆம் தூதன் 7 முறை சுற்றி வரும்போது எல்லாம் விழுந்துருச்சு. அப்பொழுது நமக்கு இந்த வாக்குத்தத்தம் இப்பொழுதுதான் நமக்கு தேசம் தெரியுது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாம் சுதந்திரத்துக்குள்ள வந்திருக்கு. அல்லேலூயா. நாம் தான் சுதந்திரவாளிகள், நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் எவ்வளவு பெரிய கிருபை பெற்ற ஜனங்கள். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. நம்முடைய கவலையெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா நம்ம கவலைப்படுறது. கவலை தான் வியாதியை கொண்டு வருது, வியாதி மரணத்தை கொண்டு வருது. நாம கவலையே படக்கூடாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் தான் போட்டுருது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் கவலையாயிருங்கள்னு போட்டிருக்குங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? கவலையே படக்கூடாது. ஆகவே நீங்க உங்க கவலையெல்லாம் கர்த்தர் மேல வச்சிருக்கு. ஒரு அம்மா இப்படிதான் பெரிய பாரத்தை தலையில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு டிராக்டர் ஒன்று போயிட்டு இருக்குங்க. அப்போ இவர் கூப்பிட்டு அந்த அம்மா வண்டிக்காரர் ரொம்ப ரொம்ப நம்ம பாரத்தை தூக்கிட்டு போகுது, வண்டி நிறுத்தாமா வந்து வண்டியில் ஏறம்பான்னு சொன்னா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அந்த அம்மா இடம் நிறைய இருக்குதுங்க. அந்த பாரத்தை தலைமையில தூக்கி வச்சுட்டே போச்சு அந்த அம்மா. ஏங்க இவ்வளவு இடம் இருக்குது, இறக்கி வைக்கலாமல்ல அப்படின்னு. இது என்னன்னா கர்த்தருக்குள் வந்துட்டு கூட கர்த்தர் நம்முடைய எல்லா கவலைகளையும் வியாதிகளையும் சுக்கங்களையும் சுமந்து தீர்த்துட்டாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கூட இறக்கி வைக்காம அவங்களே சுமந்துட்டு இருக்காங்களா? இங்க வந்து இறக்கி வச்சுட்டு நீங்க லகுவாக போகணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருப்பதே நம்முடைய பலன். அல்லேலூயா. மகிழ்ச்சிங்கிறது கிறிஸ்துவங்களுக்கு மட்டும் தவிர வேற யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா. உலகத்துக்கு சந்தோஷம் எல்லாம் ஏமாற்றக்கூடிய சந்தோஷம், எல்லாமே சிற்றின்பங்கள். மோசே எகிப்துள்ள பாவ சந்தோஷங்களை காட்டிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எழுதினான். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மட்டும் சந்தோஷம். சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகிற சந்தோஷம் தான் நிலையான சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. இது தவிர வேற எங்கேயுமே கிடையாதுங்க. பைபிளுங்கிற வார்த்தைக்கு நான் சில கொஞ்சம் டிஃபினேஷன் படிச்சுங்க. IAS IPS சொன்னேன்னு IAS சொன்ன எடுத்துங்கம்மா. IAS இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸ். பைபிளை படிக்கிற வார்த்தைக்கு நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, பிஹோல்டு ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. பிரிங், அதுதான் பைபிளுடைய எல்லா வேதங்களும் நிறைய இருக்கலாம். ஆனால் நம்மளோட பைபிளுக்கு மட்டும் பைபிள் பேர் வச்சதுக்கு அதுதான் அர்த்தம். ஏன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது நித்திய ஜீவன் தேவனிடத்தான் இருக்குது. நம்ம கிட்ட பெற்றிருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன் கிடையாது. அதை கொடுக்கிறார் தேவன். பூமிக்கு இயேசுவாக மனிதனாக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு மரணமே கிடையாது. நோ டெத். எனக்கெல்லாம் மரணமே கிடையாது. அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் ஒடிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. தேளுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்குமா. என்னை கூட பூமியில் இருக்கும்போது, நான் ஒரு ஊர்ல இருக்கும்போது ஒரு பெரிய தேள், இவ்வளவு பெரிய தேள் அப்படியே வந்து முன்னாடி 2 கொடுக்கு மாதிரி இருக்குங்க. அது வந்து என் காலை கவிட்டு பின்னாடி வால்ல இன்ஜெக்ஷன் இருக்கு. அதை கொண்டு வந்து போடுறதுக்குள்ள காலை கவுனோட ஏதோ காலை பிடிக்கணும் உதர்னு பார்த்தா இவ்வளவு பெரிய தேள், எறும்பு தேள்னு சொல்லுவாங்களாம். பெரிய பயங்க. அந்த பாம்பு விஷத்துக்கு சமம். அவ்வளவு அது கொத்துறதுக்குள்ள நான் டக்குன்னு உதறிட்டுங்க. கட்டு விரியன், கண்ணாடி விரியன், நாகப்பாம்பு, எல்லா பாம்பு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆண்டவர் இது எல்லாத்தையும் தப்பிச்சு வச்சார். அல்லேலூயா. என் கூட வேலை செஞ்ச ஒரு சகோதரர் கோட்டர்ஸில், கவர்மெண்ட் கோட்டர்ஸில், நான் அவர் கீழே நான் மேலே கூடி 2 பேரும் காலையில் 6 மணிக்கு பால் வாங்க போயிட்டு பால் பூத்தில் வாங்கிட்டு வந்தோடனே இவர் தூங்கி தலகாணியை மேலே எடுத்திருக்காரு. பாய் கதை ஓரம் படுத்துருக்காரு. தலகாணி கடியில் பாம்பு வந்து சுற்றி படுத்து. இவர் என்ன செய்ய, தலகாணியை எடுத்துட்டு பாம்பை அருவா எடுத்து கொண்டு நண்பா, நான் தூங்கிட்டு இருந்தேன், இது மாதிரி என் தலகாணி கடியில் பாம்பு வந்து அது அப்படியே சூட்டுக்கு நல்லா தூங்கி இருக்குது, ஒன்றும் பண்ணல. அப்போ நான் சொன்னேன், நண்பரே, நீங்கள் காலையில் குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சு கோயில் முன்னாடி போய் அந்த பாம்பு சிலை இருக்கல்ல, அதை போய் தேங்காய் பழம் உடைச்சு வணங்குறீங்க. உங்கள் தெய்வம் உயிரோடு வீட்டுக்கு வந்துக்குது, நீங்கள் தேங்காய் பழம் உடைச்சு வணங்காமல் இப்படி கொண்டு போட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். அது என்ன கொண்டு போட்ட அப்படின்னாரு. அப்போ மரணத்தை தான் நீங்கள் தெய்வம் வணங்குறீங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே தம்முடைய மரணத்தில் அழிக்கும்படிக்கு அவர்கள் மரணத்தை வணங்கி கொண்டிருக்காள். நாமோ ஜீவுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. அந்த தேள் கொடுக்கப்பட்டுருந்துச்சு. ஆதாம்ல இருந்து எல்லாத்தையும் கொட்டி கொண்டே வந்துச்சாமாங்க. ஏசப்பா பூமி வந்தப்ப இவர் தான் அந்த மனுஷகுமார்னு சொல்லி வேகமா கொட்டுச்சாமாங்க. கொடுக்கு பொட்டக்குன்னு உடைச்சிருச்சு. அந்த மரணத்தில் கொடுக்கப்பட்டுருச்சு.
அதான் மரணமே உன் கூரெங்க, பவுல அறுக்கிறாங்க ரம்பத்துல. மரணமே உன் கொடுக்கெங்க, கல்வால் உடைக்கப்பட்டாச்சு, உன்னால் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ என்னை கொண்டா அடுத்த நிமிஷம் அங்கே போயிடுண்டார். தீர்க்கதரிசியை துப்பாக்கிகள் சுடுறாங்களாம், சுடுங்கய்யா, புகை ஆறதுக்குள்ள 5 நிமிஷம் அந்த பக்கம் ஆண்டவர் பக்கம் போயிடும். மரணம் நம்மை பிரிக்கி, இந்த பூமியும் தான் பிரிக்குமே தவிர தேவனை விட்டு பிரிக்க. அல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். அல்லேலூயா. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதை குறித்து நாம் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம அநேக நேரத்தில் ஆனந்தம், பயப்படாதே. நிறைய பயம், நமக்கு பயந்த ஜாஸ்தி. எல்லாம் பயந்து கொரோனாவில் இறந்தவங்களாம் நிறைய பேர் பயந்து, அரண்டவனுக்கு 2 பயம், அவிசுவாசம், சந்தேகம், 3 பிசாசு கொண்டு வருது. விசுவாசிக்கு பயமே இருக்காது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், பதட்டமே படக்கூடாது, எதுவா இருக்கட்டுமே பரவாயில்ல. அப்படியே சேலத்தில் நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து முடிச்சு ஆராதனை முடிச்சு சேலத்தில் ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போவாங்க. ஒரு சிஸ்டர் செய்தி ஏற்றுட்டு ஒரு குடும்பத்துக்காக அங்கே போய் மெசேஜ் கொடுத்து நைட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். அந்த சிஸ்டர் ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, குழந்தைய 2 பொண்ணுக்கு டியூஷனுக்கு போயிடுச்சு, வீட்டுக்கார வேலைக்கு போயிடுச்சு. இந்த அம்மா சமையல், புது வீடு கட்டி சமையல் பண்ணிட்டு இருக்குது. திருடன் கேட்டு வழியாக ஏறி உளுந்து உள்ளே வந்து போய் அந்த அம்மாட்ட கத்தி காட்டி, நீ செயினை கொடு, என்ன கொண்டு போகணும், செயினை கழட்டி கொடுத்துருச்சு. இல்லை நீ என்னை பார்த்துட்ட, என்னை நீ காட்டி கொடுத்து விடுவான்னு சொல்லி நான் உன்னை கொன்றுன்னு சொல்லி கொள்ள போயிருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பொழுது நான் சாக ஆயத்தமாக இல்லை, ஒரு 5 நிமிஷம் டைம், 2 நிமிஷம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி ரெடி ஆகிடுறேன், என்னோட நேரம் கடைசி ஆயிடுச்சு, நீங்கள் என்னை கொல்ல போகிறீங்க, நான் போகணும், நான் ஆண்டவரோடு ஒப்புரவாய்க்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா 2 நிமிஷம் பர்மிஷன் வாங்கிட்டு முழங்கால் பட்டி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களா. ஜெபிக்க ஆரம்பிச்சா திருடருக்கு மனம் மாறி, நான் தவறான இடத்துக்கு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி செயினையும் கத்தி வீசிட்டு எகிரி கூச்சி ஒடியே போயிட்டான். அந்த சிஸ்டர் எங்களுக்கு சாட்சி. அப்போ கோயம்புத்தூர் கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்குங்க, பாஸ்டர் சிண்டே வந்து செய்தி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அந்த இடத்துல பதட்டப்பட்டு, ஐயோ பக்கத்து வீடு தான் சத்தம் போட்டு என்ன, அவன் கத்தியில் ஏதோ குத்திருப்பா, ஏதாவது பிரச்சனை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ நித்திய ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடையும் வந்தேனுங்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அது பரிபூர்ணப்பட வந்தார். அவர் திருடு கொள்றதுக்கெல்லாம் அழிக்கிறதுக்கு வரல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வராது. அது எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல அந்த சகோதரி பதறல, விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. அதே போல வெளிநாட்டில் ஒருத்தர் அப்படி சொன்னார், ஊழியக்காரர் ஒருத்தர் திருடன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரா. அப்ப வீட்டுக்குள்ள வந்தோடனே இவர் வீட்டுல எந்திரிச்ச உடனே திருடுல வெயிட் உட்காருங்க, திருடு வந்துக்கிறீங்களா, உட்காரு, ரிலாக்ஸ் உட்கார சொல்லிட்டு வீட்டில் போய் வைஃப் கிட்ட, அம்மா எந்திரிமா, நம்ம வீட்டுக்கு திருடு வந்துக்கிறாங்க, டீ போட்டு பிஸ்கட் கொண்டு போமாட்டாரு. இது எப்படிங்கிறது இருக்கு. அந்த அம்மா எந்திரிச்சு கை காலம் நடுங்கிட்டு போய் கிச்சனில் போய் டீயை போட்டு பிஸ்கட் எடுத்துட்டு கொண்டு வந்து கிட்ட அடிக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு, சாப்பிடுங்க, ரிலாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் திருடிட்டு போகணும். அவங்க எல்லாம் டீ பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு, இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ வீட்டுக்கு போனோங்க, ஒருத்தர் கூட எங்களை இந்த மாதிரி உபசரிக்கல, நீங்கள் இந்த மாதிரி எங்களை உபசரிச்சிங்க, மனம் மாறி போயிட்டாங்களா. அல்லேலூயா. பார்த்தீங்களா, இது எப்படி ஒரு காரியம். இதெல்லாம் விசுவாசிக்கிறவன் பதறான். பதட்டப்பட்டால் எதுவுமே காரியமாகாது. ஆனால் நம்முடைய விசுவாசிகள் வந்து நம்ம பதறாமல் எந்த ஒரு காரியம் செய்யணும். அல்லேலூயா. பதறாத காரியம் சிதறாது, சிதறாது. ஒரு அம்மா அப்படித்தான் என்ன பண்ணிச்சா, நிறைய பொதுவான காரியங்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறங்க வார்த்தையோட, ஆண்டவரே என்ன சாட்சியே உங்களுக்கு சொல்லணும். ஒரு அம்மா என்ன செஞ்சு குழந்தைய வளர்த்து வீட்டில் வச்சுருந்துச்சாமாங்க. அந்த குழந்தை வீட்டு கீரிப்புள்ள வளர்த்திட்டு இருந்துச்சாமா. கீரிப்புள்ளை வச்சுட்டு நம்ம தண்ணி எடுக்க குடத்துக்கு கொஞ்சம் தூரம் இப்போ தண்ணி எடுக்க போயிடுச்சு. வீட்டில் திடீர்னு பாம்பு வந்துருச்சு. கீரி பாம்போடு சண்டை பண்ணி பாம்பை கொண்டுருச்சு. 2-3 துண்டை போட்டு வாயில ரத்தம். கீரிப்புள்ள போய் அந்த அம்மா வருது, இங்கே இருந்திருக்குல்ல கீரிப்புள்ள, போய் அந்த அம்மாட்ட போய் இந்த மாதிரி பாம்பு வந்துச்சு, நான் அதை கொண்டுட்டேன்னு சொல்றதுக்காக வேகமாக போய் அந்த அம்மாட்ட சொல்லுது, பேச தெரியாது, வாய் ரத்தம், குழந்தைய தான் கொண்டு போடுச்சு. இந்த அம்மா என்ன செய்ய தெரியுங்களா, குடத்தை அப்படியே கீரிப்புள்ள மேலே போட்டு கீரிப்புள்ள செத்து போச்சு. வீட்டில் வந்து பார்த்தா குழந்தை பாதுகாப்பாக இருக்குது, பாம்பு தான் செத்து கிடக்குது. இது என்னாச்சுன்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, பதறக்கூடாது, பொறுமையாக பேசணும். என்ன எங்கள் ஆஃபீஸில் நான் பேசுகிறேன்னு சொல்கிறேங்களா, இவருக்கு கடல் அலையே வந்தாலும் சரிங்க அசரவே மாட்டேங்க, ரொம்ப பதட்டமாக பேசுவாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொன்னால், என்னைக்கு நீங்கள் நாங்கள் எவ்வளோ பதட்டமாக பேசுனீங்கன்னா அப்படிங்களா அப்படிங்கிறீங்க. என்ன நீங்கள் பதட்டப்படுறதா ஏதாவது மாறி போயிடும், காரியம் மாறுமா? பதட்டப்படுறதாலும் ஒரு வேலையும் ஆகாது. பதட்டம் என்ன ஒரு நடந்துருச்சா, அதுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பொறுமையோடு தான் தியானிக்க முடியும், செய்ய முடியும். பதட்டப்படுவதனால் ஒரு காரியம் நடக்காது. பதறாதீங்க. எங்கள் ஆஃபீஸில் என்னை பார்த்துட்டு அவங்க பதட்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டாரு, 2 வருஷமா இவரை பார்த்துட்டு இருக்கிறேங்க, ஏதாவது வந்து இவரை பார்த்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்ட்டாராம். ஏன்னா பதட்டப்படாதீங்க, மிஸ்டேக் இருந்தால் உடனே சரி பண்ணிடலாம். பட் பதட்டப்படுவதனால், டென்ஷன் ஆவதனால் நமக்கு உடம்பு கெடுதல். நாம் டென்ஷனோடு சூட 2 வார்த்தை கூட்டா கேட்குறவங்களுடைய மனசு பாதிக்கப்படும்.
இல்லைங்களா? தீயினால் சுட்ட புண்ணு உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இன்னைக்கு பட்டை குத்து போல பேசி அவள் ஏற்கனவே காயப்பட்ட அந்த புண்ணை நம்ம கீறி விட்டுடுறாங்க. அந்த என்ன ஆகுதுன்னா அவன் மறுபடியும் காயத்தை ஆற்றவே முடியல. யாரும் மருந்து போடுறது இல்லைங்க. அதனால் நான் இங்கே சர்ச்சில் இருக்கும்போது ஏதாவது சபையில் பிரச்சனைனா நான் தான் பிரச்சனை தீர்க்க போகிறது. பிரச்சனைனா பிரதர் அனுப்பிட்ட போதுங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் போய் அதை சால்வ் பண்ணிட வேண்டியது. நான் போய் பேசினா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பேசினாதான் எங்களுடைய ஏதோ காயப்பட்டதுக்கு 2 தைலம் போட்ட மருந்து போட்ட மாதிரி இருக்குதுங்க, அவங்கெல்லாம் வந்து பேசுனாங்க எங்கள் ஈட்டியில் குத்துற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு பயந்துடுறாங்க. ஆகவே நம்ம போய் பேசும்போது என்னிடம் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க, பொறுமையாக பதில் சொல்லி அந்த எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணிடணும். அல்லேலூயா. என்றால் தேவனுடைய வார்த்தை சமாதானப்படுத்தும். சமாதானத்தின் தேவன், ஒற்றுமையின் தேவன், அன்பின் தேவன், பிரிவினை பிரித்துக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. மேரேஜ் மட்டும் தான், டைவர்ஸே கிடையாது. நான் அப்படியே பேசுவேன். தேவனிடத்திலே மனிதன் பிரிக்காத கடவுள். டைவர்ஸ் லெவலுக்கு போவாங்க, நான் போய் பேசுனா அது ஒற்றுமையாயிருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் பணமாக கொடுத்துட்டு இருப்பாங்க. கோர்ட்டில் பணத்தை வாங்கிட்டு ஃபுல்லாக நம்மளை ஏமாத்துறாங்க. லாயர் கிடையாது, லையர். பணமா ஹைகோர்ட்டுக்கு போகிற பூரா கருப்பு கோர்ட்டே போட்டு போகிறோம். ஜனங்களே காணோம். இதுக்கு இவ்வளோ வக்கீல் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பேர் பணத்தை கறக்குறாங்க. இவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது இல்லை. அப்படி கிடையாது தேவன். நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. நான் அந்தமானுக்கு போயிருந்தேங்க. நான் 10th படிக்கிறப்ப எங்கள் அப்பாவுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சு. காக்கா வலிப்பு மாதிரி வந்தோடனே எங்கள் அப்பா பாருங்க, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுது. வார்த்தையின்படியே நான் ஜெபம் பண்ணேன். பேதுரு வார்த்தையின்படியே வலையை போட்டது போல வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை ரட்சித்தீர், எங்கள் அப்பா அம்மா தம்பி ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணு. தேவன் எங்கள் அப்பா அம்மா தம்பி 3 பேர் வந்து ஞாபகம் எடுத்தாங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பா அருமையாக ஞாபகம் ஆண்டவருக்குள் கிறிஸ்துக்குள் இரவில் தூங்கும்போது மறுநாள் அவர் எந்திரிக்கவே இல்லை. எங்கள் அம்மா இப்படி கையை தூக்குனாங்களோ அப்படியே ஆவி மேலே போயிடுச்சு. அந்த ஊரில் 2 பேர் நல்ல சாட்சிகள். அந்த ஊர் எங்கள் அப்பாவுக்கு பிட்ஸ் மாதிரி வந்தோடனே 10th டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேலைக்கு போய் அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லி வேலைக்கு போயிட்டுங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் போலீஸ் செலக்ஷன் சொல்லி கோயம்புத்தூருக்கு போகும்போது எங்கள் அப்பாவுக்கு சில ஆடுகள் கவர்மெண்ட் லோன் கொடுத்தாங்க. ஆட்டை குடிச்சு இது மேய்ச்சி நீங்கள் ஜீவிச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் வேலைக்கு போகும்போது போலீஸ் செலக்ஷன் போய் நான் 3 சென்டிமீட்டர் ஹைட் பத்திர போலீஸ் எடுக்கல. இன்னைக்கு என்னோடு சேர்ந்தவங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகிக்கிறாங்க. நான் மட்டும் போலீஸ் ஆகி போயிருந்தா ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. வந்த இடத்துல கேஸை முடிச்சு அனுப்பிடுவான். வர திருட வந்தால் அவன் நான் இனிமேல் திருட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஓடணுமே தவிர அவன் வர்றவங்களை அப்படியே பேசி அனுப்பிடுமே தவிர அங்கே எஃப்ஐஆரை போட முடியாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் போகிற இடத்துல அப்படிதான். அப்படி சொன்ன உடனே அந்த செலக்ஷன் ஆகலைங்க. ஆனால் தேவன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் மத்திய பொதுப்பணித்துறையில் இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் போய் பேசும்போது நிறைய கேள்வி கேட்டாங்க. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்தியாவில் எங்கே வேலைக்கு போனாலும் போவீங்களான்னு. சார் எங்கே போனாலும் போகிறோம் சார், அந்த மானுக்கு போவீங்களான்னு கேட்டேன். எந்த மானுக்கு போட்டால் அந்த மான் போகும் சார் அப்படின்னு. அந்த இன்டர்வியூவில் அத்தனை பேர் 4 பேர் சிரிச்ச என்னைய 15 பேர் ஒரு ஆள் செலெக்ஷன் பண்ணாங்க. செலெக்ஷன் பண்ணி 10th எக்ஸாம் எழுதினாத்தான் அடுத்து ப்ரொமோஷன் சொல்லிட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறுது. அல்லேலூயா. ஒரு வார்த்தையின்படியே நம்ம தேவனை தேடும்போது தேவன் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தர்றாரு. கவர்மெண்ட் 15 பேருங்க ஒரு ஆள் செலக்ஷன் பெரிய பெரிய ஆளுக்கு வந்தாங்க. கத்தனு அந்த 10th நீ பாஸ் பண்ணா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சொல்லும்போது என் மகன் 10th எழுதும்போது நான் 10th எழுதுனேன். ஆண்டவர் படிக்க வச்சார். எழுதி ப்ரொமோஷன் வாங்கிட்டு மதுரை, திருச்சி, சென்னை, அந்தமான். அல்லேலூயா. சொன்ன 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தையை தேவன் அந்தமானுக்கு கொண்டு போய் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அது சொல்ற வார்த்தை நிறைவேற்ற நான் நினைச்சு கூட அந்தமானுக்கு போவேன், எங்க இருக்கு அந்தமான் தெரியாது. ஆனால் தேவன் பிளைட்ல பறந்து போய் டிபார்ட்மெண்ட் மூலமாவே போய் அந்தமான்ல பார்த்து அங்கே ஒரு பால் பாண்டின்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு, அங்கே ஊழியத்தில் அருமையா தேவன் நடத்தினார். அல்ல 2 ஆண்டுகள் இருந்துங்க. அங்கே போனா ஒரு சிஸ்டர் ஒரு 4 குழந்தைகளோட வீட்டுக்காரோட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. 4 வருஷமா அவர் போய் என்ன செய்யறாரு, தனியா இருந்து வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டாரு. அப்ப நான் போய் புதன்கிழமை மணிக்கு பிரசங்கம் பண்ணி பிரசங்கத்தை நிறுத்துற, ஐயா நிறுத்தாதீங்க, இன்னும் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னாங்க. மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் அவங்க வீட்டில் போய் பேசி ஜெபம் பண்ணிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு இந்த பிள்ளைகளோட சிஸ்டர் பாஸ்டர் கூட்டு போய் அந்த குடும்பத்தில் உட்கார்ந்து பேசினா அன்றைக்கே அவரை சேர்த்து வைத்து. அல்லேலூயா. அவர் சொல்றார், ஐயா உங்களை போல பெரியவர் அன்னைக்கு இருந்திருந்தாரு, எங்களுக்கு அக்கறைப்பட்டு சேர்த்துருந்தா அன்றைக்கே சேர்ந்துருப்பேன். 4 வருஷமா நான் தனியாக இருந்தவங்க அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் கடலில் போய் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் சந்தோஷமா இருக்காரு. அந்த கடல் அவ்வளவு தெளிவா இருக்குது. நம்ம கடல் மாதிரி கிடையாது, எல்லாம் கோவா தண்ணி போய் கலக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த அந்தமான் தீவு. நான் அப்படியே இந்த ரேப்சர்ல போயிடலாம் நினைச்சேங்க. பத்மு தீவில் யோவானது மாதிரி இங்கே பொல்யூஷன் கிடையாது, அமைதியா இருக்குது. மறுபடியும் இங்கே மகளுக்கு இப்படி அவர் சூழ்பட்ட நடந்தனால்தான் நான் திரும்பி வாலண்டியா கேட்டு வந்தேங்க. அல்லேலூயா. அதிகாரி எனக்கு மாற்றி விட்டாங்க. இல்லைன்னா நான் அங்கேயே இருந்துட்டு அப்படியே மேலே போயிடலாம். ஆண்டவராஜ்
இங்கே வேண்டாம், பொல்யூஷன் ஜாஸ்தி, டிராஃபிக்கில் வண்டி ஓட்டினா என்ன செய்யறது, வண்டி ஒரு ஓரமாக ஓட்டிகிட்டு போகிறதுங்க பசங்க இப்படி ஓட்டுறாங்க. அது பார்த்து ஏதோ சர்பத்தின் வித்து மாதிரி போகிறாங்க, வேகமாக ஓட்டுறாங்க. அது வண்டி அவங்க நேராகவே ஓட்ட மாட்டேங்கிறாங்க, டக்கு கட் அடிச்சுட்டு ஓடுறாங்க. பயமாக இருக்குது. ஆண்டவரே, நான் ஒரு ஓரமாக இப்படியே கீப் லெஃப்ட்னு சொல்லி லெஃப்ட்லேயே போயிட்டு லெஃப்ட்லேயே வந்துடுது வீட்டுக்கு. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் தான் பார்த்து, கர்த்தர் உன் சமூகம் எனக்கு முன்பாய் செல்லட்டும் ஆண்டவரே, நீ எங்கு சென்றாலும் இயேசுவின் நாமத்தை எடுத்து செல்லுன்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு போயிட்டு வர. அதுபோல் கோயம்புத்தூர் இருக்கும்போது எத்தனையோ கல்யாணங்கள் நடத்தி வச்சுங்க. 3 பேர் தாங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் குஷ்ரோகம் வந்து மறிச்சிடுவார்னு சொல்லிட்டாராம் அந்த ஊழியர். அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சிலுவையில் வடிவில் தரிசனமாகி நெஞ்சு வலி வந்து இயேசுவேன்னு கூப்பிட்டாராம். இறங்கி வந்து அவர் அந்த அந்த சிலுவை பார்த்த உடனே நெஞ்சு வலி ஐஸ் மாதிரி மாறிடுச்சாம். மறுநாள் போய் அவர் குளித்தார் நாசரேத்தில், குழந்தை மாதிரி ஆயிடுச்சமே. அவர் போய் பாலாசிலாரிட்ட போய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கோயம்புத்தூர் கொண்டு வர அந்த மெசேஜ், அந்த சர்ச்சில் போய் இந்த மெசேஜ் எனக்கு கிடைச்சு. அல்லேலூயா. அவர்கிட்ட தான் நான் ஞானஸ்தானம் பெற்றேன். நான் பிறக்கும்போது 5 பேர், என் தம்பி இறந்துட்டார். இப்போ நான் ஞானஸ்தானம் பெறும்போது ஒரு ஈஸ்டில் 5 வாலிபர்கள் எடுத்தோம். அதில் 4 பேர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒரு வாலிபர் இருக்காரு, நீ கல்யாணமே ஆகல அவருக்கு. ஆனால் தேவன் அந்த 5இல் ஒருவனை கொண்டு வந்து இந்த 5 கட்ட ஊழியங்களிலும் ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்து தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். எல்லா கிருபையா தேவன் நடத்துறாரு. அல்லேலூயா. 5 பிறக்கும் போது 5 பேர், மறுபடியும் ஞானஸ்தானம் எடுத்து பிறக்கும் பொழுது 5 பேர் வந்தாங்க. 2-3 பேர் பேக் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நிக்க முடியல. முடிவு பரியதை நினைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குள் விதைக்கப்பட்ட வாலிப வயசுல, அதிலிருந்து எந்த புயல் எந்த காற்று வந்தாலும் அசைக்க முடியாது. ஏன்னா என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் ஆழமாய் குழி தோண்டி கண்மலையை கண்டுபிடித்து அதன் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமெல்ல காற்று புயல் வந்தாலும் அது அழிக்காதாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் என்னன்னா மேலால வீட்டை கட்டுறாங்க. அல்லேலூயா. சர்ச்சு மேலால கட்டப்படுது, ஆனால் நம்மளுக்கு கிடையாது, ஆழமா தோண்டி. அல்லேலூயா. என்றால் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு தூரம் தோண்டணுங்க? வீடு கட்டணும் எவ்வளவு ஆழமா தோண்டணும்? பிரதர்ஸ் சொல்லுங்க. வீடு கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போடுறோமல்ல, எவ்வளவு ஆழம் தோண்டணும்? அப்படி கிடக்கு, அப்படி அது இருக்கு. பட் ஆழம் என்பதுக்கான ஒரு அர்த்தத்தை என்ன சொல்ல வரேன்னா, பாறை காணும் வரை, கெட்டி காணும் வரை. அல்லேலூயா. அது எவ்வளவு அடி தூரம் இருந்தாலும் சரிங்க, 5 அடி இருக்கலாம், 10 அடி இருக்கலாம், 20 அடி கூட போகலாமா. கெட்டி காணும் வரை அந்த பாறை ஆழம் தோண்டணுமா. கெட்டி என்றால் அந்த கெட்டி பாறை அல்லது கெட்டி கண்ட பின்பு அதன் மேல் வீட்டை கட்டினா புத்தியுள்ள மனுஷன். அல்லேலூயா. ஆழமாய் குழி தோண்டி இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதன் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். எவ்வளவு புயல் வந்தாலும் அது அழியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டா, ஜனங்களை யாருன்னு சொல்லுகிறான்னு கேட்டோன்னே, எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார். நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. பேதுருவே, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்? இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடாகிய கல்லின் மேல் தேவன் சபையை கட்டுறார். அல்லேலூயா. அப்ப அது வெளிப்பாடு கிடைக்கணும். இயேசு யாரு வெளிப்பாடு கிடைக்கும்னா, ஒவ்வொரு வார்த்தையில் நீ ஆழமாய் தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆழத்தில் போய் இந்த கண்மலையை கண்டுபிடிச்ச பின்பு அதிலிருந்து அஸ்திபாரம் போடுறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேலாட்டமா கட்டப்படல, ஆழமாய் புத்தியுள்ள கன்னிகள், புத்தியுள்ள மனிதனாக தேவனுடைய வீட்டை நாம் கட்டி கொடுத்ததுனால இன்னைக்கு எத்தனையோ புயல்கள் வந்தாலும் கூட இந்த சபை எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நம்மளே எதுவும் பண்ண முடியாது. எத்தனை காற்று வரல புயல் பாருங்க. சூரியன் கூட ரொம்ப ஹீட்டான காரணம் தெரியல, மேல ஓசோன் படலம் ஓட்டையாயிடுச்சு. 2வது, சூரியன் சிருஷ்டித்த நாளிலிருந்து இது வரைக்கும் எரிஞ்சு 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 ரொம்ப எரிஞ்சு கடைசியில் அது முடிய போகிற ஸ்டேஜ், கடைசியாக பயங்கரமாக எரிஞ்சது முடியுமாமாங்க. அதனால் தேவன் இந்த உஷ்ணத்தை முன்னாடி பரிசுத்த ஆவினால் அக்னினால் நாம் ஞானஸ்தானம் பெற்று இந்த அக்னிக்கு தேவன் நம்மை தப்பிப்பாராங்க. அல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவா 3 வாலிபர்கள் அக்னிக்குள்ள போட்டாங்க. போடும்போது என்னாச்சு? அவளை போட்ட 7 மடங்கு சூடாக்குறாங்களா. 7 மடங்கு சூடாக்கி அக்னி மேலே போடுறாங்க. ஆனால் போட்ட அக்னி அவளை கட்டப்பட்ட உலக கட்டுகள் மட்டும்தான் அது அறுத்துதா தவிர அவளை ஒன்றுமே பண்ணலையாம். அல்லேலூயா. அப்போ ஏன்னா தேவன் அவள் பரிசுத்த ஆவினால் அக்னியால் நிரப்பப்பட்டனால இந்த பரிசுத்த அக்னியை பெற்றவர்களை இந்த அக்னி ஒன்றுமே பண்ணாது. அல்லேலூயா. அப்படியே ஏசியில் நடக்கிற மாதிரி 3 பேர் நடந்து போகிறாங்க. பரலோகத்தில் பயங்கரமான மீட்டிங் நடக்குதாமா. உடனே அவங்க சொல்கிறாங்க, எட்டிங்க தூரம் சொல்கிறார், ஆண்டவரை வரும் பிள்ளைகள் அக்னியில் போட போகிறாங்க, நான் போய் அதை தண்ணி விட்டு தேசத்தை அழிக்கிடுமானாராம். நீ செய்வி தம்பி, இருங்க, நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்க, என் பிள்ளைகளை பாதுகாக்க நானே வருவேன்னு சொல்லி தேவன் பரலோகத்தை விட்டு வேகம் இறங்கி வந்து அவங்க கூடவே நடந்தாராம். 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் எங்கு கூடி ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன்னு சொல்றார். அவருடைய வார்த்தையின்படியே அந்த 3 பேர் ஒருமனப்பட்டு தீக்குள் நடக்கும்போது தேவன் அவளோடு கூட நடந்தார். அல்லேலூயா.
அந்த அக்னி ஒண்ணுமே பண்ணல. அவரு அந்த ராஜா போய் பார்க்கறாரு, என்னாச்சு, நான் போட்டது 3 பேர் 4 பேர் தேவதூதனை போல இருக்கிறாங்க. தேவனுடைய தாசர்களே வெளியே வான்னு கூப்பிட்டு கேட்ட உடனே அப்போ அந்த 3 பேர் சொல்றாங்க, உங்க கூட வந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க தான் போயிட்டோம். அப்போ ஆண்டவர் பாருங்க, அவங்க கூடவே இருக்கார். அல்ல, நம்ம கூட அவர் நடக்கிறார். அல்லேலூயா. சோதனை வரும்போது கடைசி வரைக்கும் விட்டுட்டு கடைசி நேரத்தில் தேவன் இறங்குறாராம். அந்த அக்னி அவங்களுக்கு பண்ணுச்சா? யோவானை கூட்டு கொப்பரையில கொதிக்கிற எண்ணெயிலுக்கு போட்டாங்க. அது அவர் யோவானை தான் பண்ணுச்சா? எதுவுமே பண்ணல. இந்த அக்னி, இந்த பரிசுத்தாவி அக்னிக்கு முன்பு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தாவி அக்னினாலும் ஆவினால் நாம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது இந்த அக்னி ஒன்றும் பண்ணாது. இந்த வெயில், அதனால ஆண்டவர் சொன்னாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவுல நிலவாகிலும் உங்களை சேதப்படுது. உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களை பாதுகாத்துக் கொள்ள மாட்டோம். உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். உங்களுடைய வார்த்தையின்படியே நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்பு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் செய்ய வேண்டிய வேலை. அப்பொழுது பரிசுத்தாவியால் நிரப்ப வேண்டியது அவருடைய வேலை. அல்லேலூயா. ஒரு வார்த்தையில பகுதியை நாம் நிறைவேற்றினால் மீண்டும் பகுதி அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படும். தேவனுடைய வார்த்தை நாம பகுதி நிறைவேற்றினா மீதி பகுதி நிறைவேற்றும். அல்லேலூயா. நோவா தேவனுடைய வார்த்தை விசுவாச்சாரு. அவங்க மனைவி விசுவாச்சாங்க, பிள்ளை விசுவாச்சான்னு சொல்லப்படலையாமா. ஆனா நோவாவுடைய விசுவாசத்தினால நோவா மனைவி, 3 மகன்கள், 3 மருமக்கள், 8 பேர் தேவன் ரட்சிச்சாராம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் மாறாதவர், நேற்று இன்று மாறாதவர். அவரை வாலிப நாளில நாம் பிடிச்சதுனால இதுவரை வாலி வயசுல தான் வழி தவறி போகக்கூடியவர்களாகும். சிறு குழந்தைகள் பாருங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நம்ம அந்த பிள்ளையை கைட் பண்றோமா? ஸ்கூலுக்கு போன பின்பு காலேஜ் முடிஞ்ச வரைக்கும் டீச்சர்ஸ் அவளை கைட் பண்றாங்க. காலேஜ் முடிஞ்சு வந்தோடனே அந்த பையனை வழி நடத்த யாருமே இல்லையாம். அல்லேலூயா. உண்மையான வழிகாட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உண்மையான நண்பர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நாம் பிடித்து விட்டால் ஒரு காலம் வழி தவறவே மாட்டோம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஏமாற்றக்கூடியது. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பதே நலம். அல்லேலூயா. அவை தேவனை மட்டும் நாம் பிடிச்சுக்கொள்ளணும், வேற எதையுமே நம்பாதீங்க. நம்முடைய நம்பிக்கை வேற எது மேலும் வைக்கக்கூடாது. உலகத்துல எல்லாமே இன்னைக்கு பூரா அழகு அழகுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அழகா பியூட்டி பார்லர் வச்சு எதுக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றும்படிக்கு வச்சுக்கு. அது தேவனுடைய பிள்ளைகள் எதுவுமே அழகோ வீண் சௌந்தரியமா வஞ்சினது கர்த்தருக்கு பயப்படும் ஸ்திரியோ புகழப்படுவாள். அல்லேலூயா. ஒரு விசுவாசி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவம். எங்க ஊர்ல மாட்டு வண்டி, ரெட்டை மாட்டு வண்டிங்க, அது சந்தையில் போய் டெய்லி ஜாமான் எடுத்துட்டு வருவாருங்க. வண்டியை ஓட்டு விட்டு அது 12 கிலோமீட்டர் வந்துருங்க. ஒரு முறை இவர் எல்லா ஜாமான் எடுத்து வண்டியில் போட்டு வரும்போது ஒரு மாடு, 2 மாடுங்க, ஒரு மாடு ரொம்ப டேமேஜ் ஆச்சுட்டு இன்னொரு மாட்டை வாங்கி மாட்டிட்டார். ஜாயின் பண்ணிட்டு நான் பகலெல்லாம் ஜாமான் வாங்கி வண்டியில் ஏற்றி கடைக்கு கொண்டு வந்து கொடுக்குறது வாடகைக்கு ஓடு. அப்போ எல்லாத்தையும் முடிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணி உடனே டயர்ட் ஆயிடுச்சு, தூக்கிட்டாரு. அது பாட்டில் வந்துருக்கு. வண்டி லைட்டு ஒரு பெட்டர்மஸ் லைட் மாதிரி சின்ன லைட்டு மாட்டி விட்டோம் வண்டியில். அது பாட்டில் ஒரு ஓரமாக வந்து தோட்டத்துக்கு வந்துருக்கு. கட்டை வண்டி கடக்கு தூங்கிட்டு இருக்கிற வண்டி போயிட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க. வண்டி போகுது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சூரிய வெளிச்சு வந்துச்சு. எழுந்திரிச்சு பார்த்தோன்னா வண்டி சந்தைப்பேட்டையவே சுற்றிட்டு இருக்கு. ஏன் சந்தைப்பேட்டை சுற்றினா கூட வாங்கின மாடு வந்து செக்கெடுத்த மாடு. இது நேரா போகணும்னு நினைச்சா கூட இந்த மாடு விட மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு விசுவாசி கல்யாணம் பண்ணாதான் நாம் போய் சேர வேண்டிய இடத்த கொண்டு போய் சேர முடியும். தவிர ஒரு அவிசுவாசியை நுகத்தில் பிடைக்கப்படும் போது இவர் நேரா போகணும் கூட இந்த நுகம் அப்படியே திருப்பிது, சுத்த வச்சிருச்சு. ஆகவே விசுவாசித்தான் கல்யாணம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலை மாறினாலும் சரி, தேவன் நமக்கு என்ன ஒரு மனுஷனை படைக்கும் போது அவருக்கு ஒரு மனவாட்டி படைச்சிடுறாரு. அல்லேலூயா. ஆதாம் எல்லா மிருகங்களை படைக்கும் போது தேவன் தனித்தனியாக படைச்சார். ஆனால் மனுஷனும் படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைச்சு அவருக்குள்ள விழா எலும்பு எடுத்து படைச்சார். அல்லேலூயா. அந்த விழா எலும்பு எங்க ஒரு பக்கம் போட்டிருப்பாரு. அந்த விழா எலும்புன்னு அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி லவ் பண்றாங்க, லவ் நிறைய ஏமாத்துறாங்க. லவ்வே கிடையாது. தீர்த்து சொல்றாரு, ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணும்போது தீர்த்துட்டு ஒரு அம்மா சொல்றாங்க, நீ அவ்வளவாய் அவரை நேசிக்கிறாயா? அவ்வளவு. அவள் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமானால் முதல்ல அவளை விட்டுருங்கிறார். தீர்த்து சொல்ற பாயிண்ட். ஏன்னா அவர் லவ்ல பட்டு முதலே ஒரு கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிக்காது. அவள் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுன்னா இப்போ நீ கல்யாணம் பண்ணி பொழைச்சிக்கும். இஷ்டப்பட்டு போனா கஷ்டப்பட்டு தான் பொழைக்கும். ஏன்னா தன்னுடைய விழா எலும்பு யாருன்னு நமக்கு தெரியாதுங்க, எங்க போட்டிருக்கான்னு தெரியாது. வீடு மாஸ்தி பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கிஃப்ட் தேவன் 2 கிஃப்ட் கொடுக்குறாருங்க. ஒன்று ரட்சிப்பு கிஃப்டா கொடுத்துருக்காரு. 2வது கிஃப்ட் நல்ல ஒரு மனைவி. அந்த மனைவி எப்படி நமக்கு எப்படி தெரியாது. அந்த விழா எலும்பு எங்களுக்குன்னு தெரியாது. இவர் போய் செலக்ஷன் பண்ண முடியாது. அதனால தேவன் ஆவியானோட ஜெபம் பண்ணி காத்திருந்தனால சர்ச்சில் சொன்ன ஒரு தம்பிக்கு இப்படித்தா எங்க அண்ணன் பையனுக்கு 7வது படிச்சுட்டு படிப்பே வரல, வேஸ்ட் காட்டில் போய் வேலை செஞ்சாங்க.
அவன் ஆண்டவர் குறித்து நிறைய கேள்விகள் உலக காரியங்கள் தேவனை குறித்து சொல்லிட்டே வந்து உலக காரியங்கள் சொன்னாங்க. 8th பாஸ் பண்ண சொன்ன, ஸ்கூலுக்கே போகாமல் 8th பாஸ் பண்ண டுட்டோரியல் படிச்சுட்டு 8th முடிச்சு 10th எழுதுனா. 10th எழுதி மெக்கானிக்கல் டூல் அண்ட் படித்தான். படிக்கும்போது ஆண்டவர் விசுவாசிக்கிறா, ஏதோ ரோடு கிராஸ் பண்ணும்போது ரைட்டாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பயங்கர மயக்கமாச்சு. ஆண்டவர் ஒப்புக்கிற, ஆண்டவரே என் இதிலிருந்து சுகமாக்கினால் நான் உடனே ஞாசனம் எடுத்து கொடுன்னு சொல்லி அந்த தம்பி உடனே வாலிபா ஞாசனம் எடுத்தார். ஞாசனம் எடுத்த பையன் இன்னைக்கு எல்என்டி கம்பெனியில் 65,000 சம்பளம். நான் சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணார். நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்பு சூஸ் த பிரைடு புக்கை கொடுத்து படிக்க சொல்லி 2 பெண் பிள்ளைகளை சர்ச்சில் காட்டு, ஒரு நர்ஸ் ஒரு பொண்ணு +2 படிச்சு, இந்த பொண்ணை பார்த்துக்கோங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி இந்த +2 படித்த பொண்ணை இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி, இந்த பையன் ஹைட்டாக இருப்பா, அந்த பொண்ணு குட்டையாக இருக்கு, கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 2 பசங்க சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு அவன் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான். தேவன் கொடுக்குறாரு. பார்த்துங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி தேடுங்கள். அந்த பையனை நாம் சொல்லும் போது அவனுக்கு கைட் பண்ணுங்க. அவங்க அப்பா சொன்னாரு, நான் உன்னை பெத்தெடுத்துனா என்னை தம்பி பெரியப்பா பையங்க, அவன் உன்னை பெத்தார நான் பெத்தனா உன்னை சுவிசேஷத்தினால் அந்த மகனை பெற்றெடுத்து. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவன் கேட்ட கேள்வி, அச்ச கேள்விகள், அத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டே வந்து அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சொந்தமான பெண்ணை கல்யாணம் பண்ணி 2 பசங்களோட இன்னைக்கு சந்தோஷமா கத்தர் கொண்டிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா தேவனை தேடும் போது அவனுக்கு ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு காணி கொடுக்கறது கூட சில விஷயத்த ஒரு சில விஷயம் சொல்றேங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாரா, 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் வந்து அப்போ காணிக்கு எவ்வளோ தருவாங்க? 2,000 ரூபா. 30,000 வரும்போது இப்படி கொடுத்துட்டு 50,000 வரைக்கும் கொடுத்தாரு. 60-70 போயிடுச்சு. திடீர்னு 1 லட்சம் ரூபா வந்துச்சு. லட்சம் ரூபா வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்கணுங்க? காணிக்க 10,000 கொடுக்கணும். அப்படியே கவலையாக உட்காந்துறாரு. திடீர்னு பாஸ்டர் வீட்டுக்கு போறாரு. என்ன பிரதர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஏங்க இவ்வளோ கவலை? இல்லைங்க 10,000 ரூபா கொடுக்கணுங்க, அதனால தான் கொஞ்சம் கவலை. அப்படியா பிரதர், இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, வாங்க ஜெபம் பண்ணலான்னு சொல்லி ஊழி பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே 20,000 கொடுக்கும்போது சந்தோஷமா இருந்தார், 30,000 கொடுக்கும்போது சந்தோஷமா இருந்தார், 50,000 கொடுக்கும்போது சந்தோஷம் இருந்தார், 60,000 லட்சம் ரூபா கொடுத்தவருக்கு சந்தோஷம் போயிடுச்சு. ஆண்டவரே தயவு செஞ்சு அவருக்கு 50,000 கம்மி பண்ணுங்கன்னு சொன்னார். பிரதர் நீங்க அப்படி ஜெபம் பண்ணாதீங்க, நான் கொடுத்துறேன். ஏங்க நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது, அவர் கொடுக்கும்போது மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணுமா? அவர் கொடுக்குறதுக்கு நம்ம கைவிடணும் இல்லைங்களா? அவருடைய வார்த்தையின்படியே நம்ம அவர் கொடுத்தா வார்த்தையின்படியே நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கொடுக்குற தெய்வம் கூட இருந்தால் கூரை பிரிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால திரளான வார்த்தையின்படியே வலையை போட்டோன்னே திரளான மீன்கள் கிடைச்சது. வார்த்தையின்படியே தசம்பாக்கும். நாங்களாம் தசமாக கொடுக்கும்போது இந்த வார்த்தைகிட்டே மல்கியாவில் சொல்லப்பட்ட வார்த்தை மேலே தசம்பாகத்தை வச்சு கொடுக்குறது. வார்த்தையின்படியே நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்போ வார்த்தையின்படியே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீயோ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுக்கனாக மாட்டுவேன். பிளஸ்ஸிங் தேவன் வரும். ஏன்னா தேவன் தம்முடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கிறவர். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையாகவே இருக்கிறார். அந்த மாதிரி வார்த்தை உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. எனக்கு கிடைச்ச வார்த்தையினால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த வார்த்தையை நான் பேசும்போது அநேகர் ஆச்சரியப்படுறாங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் பொண்ணுகிட்ட பேச, அந்த தங்கச்சி 2ஆம் வரைக்கும் சர்ச்சுக்கு போயிட்டு வேலூர் இருக்காம, 2ஆம் வரைக்கும் சர்ச்சு, ஆமாம் என்னங்க 2ஆம் வரைக்கும் சர்ச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறேங்க, அவங்கள போய் மீட் பண்ண போகணும். தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்றாங்க. அல்லேலூயா. யாரிடம் வேண்டுமானாலும் தேவனுடைய வார்த்தையை பேசலாம். ஆனால் தேவனை எப்பேற்பட்ட ஆத்மாவிட்டு கொஞ்ச நேரம் பேசி போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அவர்கள் இதை ஏற்றுக்கொள்றதை நான் பார்த்துங்க. அல்லேலூயா. அநேக வாலிபர்களை ஏற்றுக்கொள்றது. அதனால் தேவனுடைய வார்த்தையை பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களை நாம் தீர்க்கும் போது பெரிய காரியங்களும் செய்யலாம். ஒரு மனுஷன் ஆற்றுல தாண்டி போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி மாட்டு கண்ணுக்குட்டியை தூக்கி விட்டுட்டு போயிட்டான். தண்ணி தாண்டி போகும்போது அப்படி தூக்கி விட்டுவ பெரிய மாடாகிற வரைக்கும் தூக்கி விட்டு இருந்தான். அவன் சின்ன கண்ணுக்குட்டி தூக்கிட்டு போனவன் அது வளர வளர தூக்கிட்டே போகும்போது பெருசாகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியலையாம. சின்ன பிரச்சனையை நாம் தீர்க்க தெரிந்து விட்டால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் தீர்த்துடலாம். அல்லேலூயா. நான் சின்ன சின்ன பிரச்சனையை ஆண்டவர் தீர்க்க வச்சார் சபையில். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் எனக்கு சாதாரணமாக ஆகிப்போச்சு. அல்லேலூயா. என்றால் உங்கள் சர்ச்சில் ஒரு சபையில் பிரச்சனைனா உங்கள் சபையில் ஒரு அற்பமான மனிதனை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றார், பிரச்சனை தீர்க்கிறதுக்கு. அல்லேலூயா. ஒரு விவேகம் உங்களுக்குள்ள இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு சகோதரன் வழக்கு உண்டானால் அதை நீங்கள் உள்ளே போய் பேசி தீர்த்துக்க வேண்டும். அல்லேலூயா. அவை சபையில் நாம் எப்பொழுதும் ஒற்றுமையாக, நான் போன சபையில் 3 பேருங்க அந்த சர்ச்சில் வெளியே வந்துட்டுங்க. அவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் ஒரு புதிய வெளிப்பாடு கொடுத்தாரு. கிறிஸ்து தேவனுடைய நாமம்னு சொன்னார். முக்காடு எடுக்கல, கால் கழிவு ஆபோசம் கொடுக்குறது எல்லாம் நாங்கள் பேசி பார்த்து கேட்கல. வெளியே வந்துட்டு ஒரு 3 பேர் வெளியே வந்து சர்ச்சு நடத்த ஆரம்பி 3 பேர். அது நான் பிரசங்கம் பண்ணுறேன். இப்பொழுது பாஸ்டர் இருக்கிறது பாட்டு பாடுவார். அவர் ஆர்சியில் வந்தவர். 4 வருஷமா ராபோஜனை கொடுத்து சர்ச்சு நடத்து 40 பேர் வந்துட்டாங்க.
அப்புறம் கடைசியில் அவர் தன்னை முழுசாக ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்த உடனே சபை ஒழுங்கு வைத்து சபை சுற்றி சொன்ன மாதிரி அவர் பாஸ்டர் நியமிச்சு டீகன் தர்மகர்த்தா போட்டவங்கெல்லாம் இன்றைக்கி அப்படி இருக்காரு. 2 டீகன் மாதிரி இன்றைக்கி பாஸ்டர் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த பாஸ்டர் அப்படி இருக்காரு, அந்த டெஸ்டரை வச்சும் அப்படி இருக்காரு, சாங் லீடர் ஒருத்தர் அப்படி இது வரைக்கும் பாடிட்டு இருக்காரு. தேவன் எடுத்து பாருங்க, எல்லா காரியத்தையும் தேவன் அது சரியா பண்ணார். அன்றைக்கு அந்த ஒழுங்கு தேவனோட வாத்தினபடியே சபையை கட்டும்போது தீது சொல்றாருங்க, சபை ஒழுங்கு தேவனோட வாத்தினபடியே செய்யும் போது தேவன் அதன்படியே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு காரியம் வாத்தினபடி இருக்கா, வார்த்தைப்படி இல்லாதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள். என்னை தள்ளி ஒருவன் என் வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கடைசி நாளில் நியாயந்திருக்கிறது ஒன்று உண்டு, நான் சொன்ன வசனமே நியாயந்திருக்கும். வார்த்தை இல்லாமல் நிறைய ஊழியம் செய்கிறாங்க. என்ன ஆண்டவர்கிட்ட போகிறாங்க, அக்கிரமம் செய்யக்காரில் என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவரே நான் முழு நாமத்தில் தீர்க்கதரிசனம் துரத்தணும், தீர்க்கதரிசனம் சொன்ன பேய் துரத்தணும், அந்நிய பாஷைகளை பேசணும் ஆண்டவர். அப்பா அவங்களே உங்களை நான் அறியேன், நீங்கள் என்னை விட்டு போங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஏன் சொன்னார் அறியேன்னு சொன்னார்? ஏன்னா அவருடைய பேரில் தான் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, பிசாசுத்தனால செஞ்சாங்க. நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். ஏன் தெரியுங்களா? உலகம் உண்டாவதற்கு முன்னமே அவங்களை பார்க்கல. இப்போ நீங்கள் போன ஒரு தடவை ஈஸ்டர் அப்போ நான் வந்தப்போ நீங்கள் எல்லாம் என்னை பார்த்துக்கிறீங்க. என்னை முதல்லையே பார்த்தனால இப்போ எங்களுக்கு தெரியுது. நான் முதல்லையே நீங்கள் என்னை பார்க்கல எங்களுக்கு தெரியாது. அதுபோல் உலகம் உண்டாவதற்கு முன்னமே அவருடைய சிந்தையில் இருந்தவங்க தான் அவருக்கு தெரியுமா, அதான் முன்னறிதல். அவள் முன்னாடி அறியாதனால உங்களை யாருன்னு தெரியாது, என் பேரை சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், ஆனால் உங்களை நான் அறியேன்னுட்டார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது நிறைய பேர் சொன்ன தெரியுங்களா, ஆண்டவரே நம்மோடு இல்லாதவர்கள் உங்களுடைய பேரை சொல்லி பிசாசு துரத்துறாங்க, நாங்கள் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம பேரத்தைன்னு சொல்லி செய்கிறாங்க, நமக்கு எதிரி கிடையாது, விட்டு நம்ம பேரை சொல்லி பொழைச்சிட்டு போட்டோம். இன்னைக்கு அவர் பேரை சொல்லி பொழைக்கிறாங்க. அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறு பைபிள் போட்டிருக்குது, வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருக்கு செய்யல. நாளைக்கு ஆண்டவர்கிட்ட போனால் தெரியாத அப்படி என்ன கேட்டாங்க அது கிடச்சிச்சு. அல்லேலூயா. அப்படிதான் ஒரு ராஜா இருந்தாரா, பெரிய ராஜா. அவர் பர்த்டே வந்துச்சு. அந்த பர்த்டேவில் கூப்பிட்டு என்னுடைய பிறந்தநாள் விருது இதுக்காக உங்களுக்கு இந்த அரண்மனை இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் வந்தவங்க எல்லாம் அரண்மனையில் இருக்கிறத பீரோ கட்டில் எது கண்ணு கைத்து எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டு அரண்மனையே காலி. ஒரே ஒரு மனிதன் நின்று இருந்துட்டு ராஜாவை தூக்கிட்டு போனார். அவர் கேட்டாரா, தம்பி என்னப்பா எல்லாரும் இதை தூக்கிட்டு போய் நீ வந்து என்னை தூக்கிட்டு போகிற அப்படின்னு. ராஜாவே தூக்கிட்டு போனது அதோட சரி அவங்களுக்கு, ஆனால் நீர் இருந்தால் இது எல்லாமே எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நாம் வந்து பீரோ கட்டில் வரங்கள் கிடையாது, வரத்தை கொடுக்கிறவரையே நாம் தூக்கிட்டோம். அல்லேலூயா. வரத்தை கொடுக்கிறவரே நாம் பெற்றுக்கொண்டோம். அது எவ்வளோ பெரிய கிருபை. ராஜாவே நமக்கு வரங்கள் வேண்டாங்க, வரம் கொடுக்கிறவரே நம்ம எடுத்துக்கொண்டோம். அவன் நாம் தூக்குனது வந்து ராஜாவை எடுத்து. ஆகவே கர்த்தர் நமக்கு பெரிய கிருபை செஞ்சுக்காகவே நாம் உலகம் உண்டாவதற்கு முன்னமே முன் அறிந்து முன் குறித்து நம்முடைய பெயர் சொல்லி அளித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் எதை குறித்து சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாலிபர்கள்ல விசுவாசத்தில் தைரியம். நான் வாலிப வயசில் ஆண்டவர் பிடிச்சிங்க. நீ வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார், எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார், இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். வாலிப நாளில் கர்த்தர் நம்மளை பிடிச்சார். அல்லேலூயா. அந்த அன்னைக்கு பிடிச்சவர் இதுவரை என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு நான் தீர்க்கதரிசி பின்பற்றி இதுவரைக்கும் எனக்கு நடத்துறார். எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டா, அது வில்லியம் பெர்னகாம் தான். அந்த ஸ்டாரை நீ ஃபாலோ பண்ண நேராக ஜீசஸ் போய் சேர்த்து. இன்னைக்கு நிறைய சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அதெல்லாம் பின்பற்ற நேராக ஹெல்லுக்கு தான் கொண்டு போடும். நம்முடைய ஸ்டார் நேராக அன்னைக்கு எப்படி ஆண்டர் பிடிச்சது பார்த்தீங்களா? அந்த 3 நட்சத்திரங்கள் எங்கேயே பார்த்தாங்க தெரியுங்களா? இந்தியாவில் தான் பார்த்தாங்க. சேம் காம் யாபேத் அந்த 3 பேருடைய நட்சத்திரங்கள் சுத்திட்டே இருந்துச்சாமா வட்டமா. அது 3 எப்பொழுதும் ஒரு நேர்கோட்டில் வருது. அப்புறம் மேசியா பூமியில் இருப்பார். வான ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. நட்சத்திரத்தை பார்த்தோடனே ஒரு நாள் அந்த 3 ஒரு நேர்கோட்டுக்கு வந்தோடனே ஒரே நட்சத்திரம் மாறும்போது மேசியா பூமியில் இருப்பார். உடனே கிளம்புறாங்க. வீட்டில் போய் எல்லாம் ரெடி ஆகும்போது வீட்டில் அவங்க அம்மா ஒய்ஃப் சொன்னாங்க, எப்படி போவீங்க, உங்களுக்கு எப்படி வழிகாட்டி என்னன்னு சொன்னாங்க. எங்களுக்கு நட்சத்திரம் இருக்குதுன்னாங்க. அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் 2 ஆண்டுகள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. அங்கே எருசலேமில் வந்தோடனே நட்சத்திரத்தை விட்டுட்டு யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறது எங்கே அப்படின்னு போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேட்ட தப்பு. கேட்காம நேரம் கொஞ்ச நேரம் இருந்து வெயிட் பண்ணி நட்சத்திரம் நைட்டில் தான் தெரியும். காத்திருந்து போயிருந்தா ஆண்டவட்டே போயிருக்கு. ராஜாக்கிட்ட ஏறோ ராஜாட்ட போட்டா ராஜா இருக்கும்போது ஒரு ராஜா பிறந்திருக்காரா. ராஜாவுக்கு பயமாயிடுச்சு. வீட்டில் கூப்பிட்டு கேட்டால் ராஜா பிறக்கல. ஒரு ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜா பிறந்தா அவருக்கு பயமாயிடுச்சு. உடனே அவர்கள் வேதத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பெத்லகேமில் பிறப்பான்னு சொல்றது ஒரு நியூஸ் கிடைக்கல. உடனே சொல்றாரு, நீங்க அந்த ராஜாவை பார்த்தால் சொல்லுங்க, நானும் அவரை பணிந்து கொள்ளுன்னு சொல்லி வெளியே வர்றாங்க. திரும்ப நட்சத்திரம் தெரியுது. நேர நட்சத்திரம் ஆண்டு போய் நடத்துச்சான்.
அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அதே ஆண்டவருடைய இயேசு ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். இந்த ஒரே தேவனை கிபி 325 பிதா குமாரன் பரிசுத்தாவின் சுத்துட்டாங்க. அந்த சேம் காம் யாபேத் 3 பேர்த்த சுத்தின மாதிரி இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3 சுத்தியாச்சு. இந்த 3ம் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒரே தேவன் சொல்லுகிற நட்சத்திரம் 7ஆம் தூதன் அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் தான் ஒரே தேவன். திரும்ப மேசியா பூமியில் வந்து நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் சொல்லி நட்சத்திரம் வந்திருக்குது. அந்த நட்சத்திரத்தை நாம் ஃபாலோ பண்ணா நேர ஜீசஸ் போய் சேரலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நட்சத்திரம் தான் என்னோட வழிகாட்டி. அதனால தீர்க்கதரிசியுடைய அன்பின் மேல என் பையன் பேரு வில்லியம்னு பேர் வச்சுங்க. அவருடைய அன்பினால என் பேரனுக்கு நெவில்னு வச்சுட்டாங்க சர்ச்சு பாஸ்டர்னு. எனக்கு கூட பேரு ஏண்ட்ரூன்னு வச்சுட்டு அந்த சர்ச்சில் ஞாபகம் எடுத்த உடனே அந்த சர்ச்சில் பெந்தகோஸ்ட் சர்ச்சுங்களா யாராவது இவருக்கு ஒரு பேர் வேணும் ஒரு சிஸ்டர் அன்னைக்குன்னு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு எனக்கு பேர் வச்சுட்டு அந்த சிஸ்டர் போயிட்டாங்க. ஆண்ட்ரூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது அந்த சிஸ்டர் வரல. பேர் வைக்கிறதுக்கு இன்னும் சிஸ்டர் வந்திருப்பாங்க. அடுத்தது அந்திரேயா ஆண்ட்ரூ அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுவே தேவன் பாருங்க அதோடு நடத்திட்டு இருக்கு. ஆகவே பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்கிறார். அவரை நாம் தேடும் போது அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அவர் வார்த்தையின்படியே நம்ம கேட்டா எல்லா வார்த்தையின்படியே செய்கிறார். அவர் வார்த்தையின்படியே நாம் ஞானம் எடுக்கும்போது அவர் வார்த்தையின்படியே பரிசுத்தாவியில் நிரப்பார். பேதுரு அந்த வார்த்தையின்படியே வலையை போட்டு மீன் பிடிச்சாரா? உன்னை நான் மனுஷன் பிடிக்கிறான்னு சொன்ன அதே பேதுரு பாருங்க, வார்த்தையின்படியே பிரசங்கம் பண்ணி பெந்தகோஸ்தாவில் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஆத்துமாக்கள்! அப்புறம் 5000 பேர் அந்த சபை பார்த்தீங்கன்னா 5000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதே பேதுரு கடல் மேல் நடந்து வந்தார் இல்லைங்களா? கடல் மேல் நடந்து வந்தார் பேதுரு. நடக்கட்டும் ஆண்டவரே நடந்தார். அதே பேதுரு நான் அடுத்து பாஸ்டா வர்றார். எல்லாத்தையும் ஊழித்தெல்லாம் கொடுத்து எல்லா வெளிப்பாட்டை கொடுத்து பரலோக ராஜ்ய சாவி கொடுத்து இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் பிடிக்க வரும்போது மல்கூஸ் காதை வெட்டினவர் இவ்வளவு செஞ்ச பேதுரு ஆண்டவரை நியாயம் விசாரிக்கும் பொழுது பேதுரு என்ன சொன்னார் தெரியுங்களா? மறுதளிக்கிறார். ஏன் மறுதளிச்சார் பேதுரு? ஏன்னா நான் உம்மோடு கூட மறிக்க ஆயத்தமா இருக்கேன் ஆண்டவர். ஐயோ நீ சேவல் இன்றைக்கு 2 தடவை கூப்பிடணும் 3 தடவை மறுதளிச்சுட்டாரு. ஆண்டவருக்கு அடுத்து பாஸ்டர், சர்ச்சுக்கு பாஸ்டர் அவர் தான். கடல் நடந்தாரு. இயேசுக்கு அந்த வெளிப்பாட்டை பெற்றவர், பரலோக ராஜ்ய சாவி பெற்றவர், மல்கூஸ் காத வைராக்கியமான ஆளு. அப்படியெல்லாம் இருந்த பேதுரு நீ இயேசுவோடு கூட இருந்தாயான்னு சொல்லும்போது நான் சத்தியம் அவரோடு கூட மறுதளிச்சார். நைட்ல ஆண்டவர் நியாயம் பேசார். ஏன் மறுதளிச்சார் அவரு? ஏன் பேதுரு மறுதளிச்சார்? இவ்வளவு வெளிப்பாடை பெற்று ஆண்டவருக்கு அடுத்து அவர் தான் பாஸ்டர். அவர் மறுதளித்ததுக்கான காரணம் என்னன்னா பரிசுத்தாவி பெறல. தேவன் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் மேல அக்னி ஸ்தம்பமா நடந்து வந்தார் பிதாவாக. அதே தேவன் 4 சுவிசேஷங்கள்ல இம்மானுவேலாக தேவன் மாம்சம் வெளிப்பட்டு பேதுருவோடு கூட நடந்தார். அதே தேவன் பெந்தகோஸ்தனால பரிசுத்தாவியாக பேதுருக்குள் வந்த பின்னால்தான் பேதுருக்கு தைரியம் வந்துச்சு. அல்லேலூயா. அது பேதுருக்குள் வராதனால தான் பேதுருக்கு பயம் வந்துச்சு. அல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து தைரியம் அடைந்து, அது வரைக்கும் நமக்கு தைரியமே கிடையாது. அந்த பேதுரு பயந்தது காரணம் என்னன்னா பரிசுத்தாவி பெறவில்லை. இயேசுவோடு கூட தான் இருந்தாரு, இயேசு அவருக்குள் வரவில்லை. அதனால தான் 2 தடவை 3 தடவை மறுதளிச்சிட்டார். சத்தியமா தெரியாதுட்டார். அப்ப அவர் சொல்றாங்க உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறார். மறுதளிக்கும் போதே இயேசு வெளிப்படுத்துறாரு. நாம் பேசுறதை இயேசு வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பேச்சு ஜீசஸ் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அந்த வார்த்தையை புசிச்சு வார்த்தையாகவே மாறிடுறோம். நீ எதை புசிக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். எங்க ஊர்ல ஒரு அம்மா, செட்டியார் அம்மா, தெலுங்கு செட்டியார் அம்மா கடை வச்சிருந்தோம். குடியான செம்பன் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சாமோ. அந்த அம்மா வந்து இந்த செட்டியார் அம்மாவை நீ அதை தின்ன இது தின்னு பயங்கரமா வல்கர் வேர்ட்ஸில் திட்டிடுச்சு. இந்த செட்டியார் அம்மா என்ன சொல்லுதம்மா, லட்டு தின்னோரா, ஜிலேபி தின்னோரா, மைசூர் பா தின்னோரா, லட்டு தின்ன வாயா, மைசூர் பா தெலுங்கில் திட்டுதுங்க, ஜிலேபி தின்ன வாயான்னு திட்டுச்சாமோ. எங்க பெரிய பார்த்து அம்மா அந்த அம்மா இப்படி கெட்ட வார்த்தையில பேசுது, நீ என்னம்மா லட்டு தின்ன வாயா, ஜிலேபி தின்ன அது அத்தின எட்ட மாட்டாடி, நான் இத்தினேன் எட்ட மாட்டாடின்னு சொல்லி, நான் நல்லதையே சாப்பிடுகிறபடி நான் நல்ல வார்த்தை பேசுகிறேன், அது கெட்டதையே சாப்பிடுறாள் கெட்ட வார்த்தை பேசுதுன்னு சொல்லிச்சோம். நாம் நல்ல வார்த்தையை சாப்பிட்றோம், நம்ம வாயிலிருந்து எப்படி கெட்ட வார்த்தை வருது. அல்லேலூயா. நாம் எப்பொழுதும், ஏன்னா மண்ணா எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் மண்ணா எப்படி இருந்துச்சுங்க? கோதுமை, அதாவது கொத்தமல்லி மாதிரி அளவு இருந்துச்சாம. அது எப்படி தேனிட்ட பணியாரம் போனுச்சாம, இனிப்பா இருந்துச்சு, கசப்பு புளிப்பு கிடையாது. அதனால அவங்க சொன்னாங்க காடை இல்லை புளி இல்லைன்னு அழுதாங்கல்ல.
இனிப்பாவே இருக்குது. தேவனுடைய வார்த்தை அதே போல் தான் இருக்குது. எரேமியா சொல்றாரு, உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது தேனிலும் மதுரமாக இருந்தது. இந்த வார்த்தைக்குள்ள இனிமையான வார்த்தைகள். இந்த இனிமையான வார்த்தையை சாப்பிட்ற நம்முடைய வாழ்க்கையில கசப்பே இருக்காது. எல்லா கசப்பு எடுத்து போயிரு, வெறுப்பு எடுத்து போயிரு. அப்ப நம்ம பேசும்போதெல்லாம் இனிமையாவே பேசுவோம், கசப்பே வராது. ஊழியக்காரெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இவர் பேசுறது. உங்களுக்கு கிடைச்ச பாஸ்டர், நீங்கள் அருமையான பாக்கியசாலிகள். நாங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு செய்தி ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுவார். அதே போல் அடுத்த ஊழியக்காரர், ரெண்டாவது என் பொண்ணு, எங்கள் ஒய்ஃப் 2 பேரும் இந்த மெசேஜ் தான் கேட்டுக்கிறாங்க, டெய்லியும் கேட்பாங்க. நான் அருமையாக பேசுகிறாரு, நிறைய ஆழமான செய்திகள் கொடுக்குறாங்க. நல்ல சுவிசேஷம் பண்ணாலும் கொஞ்சம் ஜென்ரலாக தான் போகும், மக்களுக்கு பொதுவாக கொடுத்து மக்களை திடப்படுத்துறது. அல்லேலூயா. ஆகவே பேதுரு அது என்ன சொன்னா தெரியுங்களா, அந்த அம்மா எப்படி அந்த அம்மா சொல்லுச்சு. அப்போ நாம சாப்பிட்றதால என்ன, தேவனுடைய வார்த்தை, இனிமையான வார்த்தை. ஒரு முறை தீர்க்கதரிசி தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சா எட்டி மாதிரி கசக்குதுங்க, எட்டியா கசக்குதுங்க. கசக்குதுன்னு சொன்னா தீர்க்கதரிசி ஒரு மரத்தை வெட்டி குச்சியை தண்ணிக்குள்ளே போட்டார். தண்ணிக்குள்ளே போட்டோம், அந்த தண்ணி குடிச்சா மதுரமும் மாறிச்சு. எப்படி தெரியுங்களா, நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவவிருட்சம் கல்வாரியில் வெட்டப்பட்ட அந்த மரம் நம்முடைய கசப்பான வாழ்க்கையில் போடும்போது அது இனிமையா மாறிடு. அல்லேலூயா. எட்டியாய் கசந்திட்ட என் வாழ்வு இனித்திட எத்தனாய் அலைந்ததா அது நித்தம் பின் செல்ல ஏந்திட்டா தன் பொன் கருத்து. அருமையான பாடல். பழைய பாட்டுலலாம் இந்த சர்ச்சில் பாடுறது ரொம்ப பிடிச்சதுங்க. அருமையான பாட்டு, அருமையான பாடல், கருத்தான பாடல். இன்னைக்கு நம்ம பாடல் எல்லாமே ஆவியோடும் கருத்தோடு பாட வேண்டும். அந்த பழைய பாடல்கள் தான் ஆவியானவர் இருக்காரு. உபவாசம் போட்டு கட்டி பாடின பாட்டுக்கு இன்னைக்கெல்லாம் ராகத்துக்கு பாடுறாங்க. ராகத்துக்காக பாட சொல்ல, ஆவியோடு கருத்தோடு பாடினா ராகம் பின்னாடி தொடர்ந்து வரும். அல்லேலூயா. ராகம் நம்மை பின்பற்ற வேண்டுமே தவிர ராகத்தை பின்பற்றி நாம் பாடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஆவியோடு கருத்தோடு பாடினா ராகம் நம்மளே ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ராகமே வராது, ஆனால் நான் பாடுவேன். பாடும்போது பார்த்தா அது அந்த ராகம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். குழந்தைகளுக்கெல்லாம் நான் தொட்டில் பாடும்போது பாடிக்கிறேங்க. இன்றைக்கி என்னங்கிறாங்க, நீ உங்களுக்கு ராகம் வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆவியா அவங்க நல்லா பாடுவாங்க. பையன் நல்லா பொண்ணு நல்லா பாடுவாங்க, நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஆவியானவருடைய பாடல் கத்துவோம் பாடுவோம்னு சொல்லி நான் ஆவியானவர் பாடல் பாடும்போது எனக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசியில் பிரசங்கம் பண்ணும்போது திடீர்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா ஒய்ஃபை எழுப்பி உட்கார வச்சு வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவாராமா. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்டு போதுங்க, மெதுவாக பண்ணுங்க. நான் கூட என் ஒய்ஃப் உட்கார வச்சு நான் பேசிக்கிறேன். அப்போ பக்கத்து வீட்டெல்லாம் தூங்கி இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி சத்தமாக பேசிக்கிறேன். பேசும்போது சத்தம் அதிகமாக வருதுங்க. அல்லேலூயா. ஏன்னா பேச்சில் வல்லமை, ஜெபிக்க வல்லமை, பரிசுத்தாவி ஜீவிக்க வல்லமை. அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவியோட வல்லமை கூட்டத்தில் வரும்போது நீங்கள் தைரியம் அடைந்து, அப்போதான் தைரியம் வரும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட தைரியம், ஞானம், பொறுமை, இச்சடக்கம். அப்போ அந்த விசுவாசத்தோடு நமக்கு தைரியம் வரணும். தைரியம் எப்போ வரும்னா பரிசுத்தாவை பெறும்போது நமக்கு தைரியம் வருது. யாருக்கு பயப்பட மாட்டோம். பரிசுத்தாவை பெற்றவங்க யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தாவை பெற்ற பேதுருவையும் பவுலையும் அரெஸ்ட் பண்ண முடியுதா? ஏன்னா விடுதலை பெற்றவங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியும். ஜெயிலே பூகம்பம் வந்து கதவெல்லாம் இடிஞ்சு அவர் வெளியே கொண்டு வர ஆண்டவர். ஏன்னா அரெஸ்ட் பண்ணவங்க யாராலும், விடுதலை பண்ணப்பட்டவங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தாவை பெற்றவங்களை யாராலும் கைது பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இதுக்கு அடையாளமா ஒரு 100 அடிமைகளை விலைக்கு வாங்கி வேலை செஞ்சுருக்காரு. அதில் ஒரு அடிமை இந்த மாதிரி சுவிசேஷ மீட்டிங்கு போயிருக்காரு. மீட்டிங் போயிட்டு சுவிசேஷத்தை கேட்டோடனே இயேசு என்னை விடுவித்தார், இயேசு என்னை ரட்சித்தார்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு வந்து 100 அடிமைக்கிட்ட வந்து நான் விடுதலையானேன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு வராம. உடனே அந்த முதலாளிகிட்ட போகிறாங்களா, ஐயா நாங்கள் எல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும், விடுதலையானேன்னு பேசிகிட்டு இருக்காரு. அவர் கிறிஸ்டின். அந்த முதலாளி கூப்பிட்டு, தம்பி இது எப்படி ஆச்சு? நான் மாதிரி மீட்டிங் போனேன், சுவிசேஷ மீட்டிங் கேட்டேன். இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுவித்தார், மனத்திலிருந்து விடுவித்தார், எல்லாரும் என்னை விடுவித்தார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். உடனே அவர் சொன்னாரா, இயேசு உன்னை விடுதலை ஆக்கி விட்டால் நான் வச்சிருக்க கூடாது, நானும் உன்னை விடுதலை ஆக்கிறேன், நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாராம். விடுதலை ஆக்கினவர்கள் யாராலும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தாவை பெற்ற பிள்ளைகள் யாருக்கு பயப்படவில்லை. பயப்படாதே. பயத்தை முதலாவது தேவன் எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் விசுவாசத்தோடு கூட நமக்கு தைரியம் வேண்டும். அல்லேலூயா. தைரியம் வந்த பின்புதான் மற்ற எல்லாத்தையும் தேவன் கூட்டுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய மனவாட்டியாக அவரை போலவே நாம் மாற வேண்டும்ங்கிறதுக்காக அவரை முழுவதும் நமக்கு செய்தி ஊத்திருக்கார். எந்த காலத்திலும் கிடைக்காத வெளிப்பாடு ஆதியாக இருந்து வெளிப்படுத்தும் வரை பரிபூர்ண வார்த்தை வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா தேவன் பரிபூர்ணமான மனிதன், அவருடைய மனவாட்டி பரிபூர்ண மனவாட்டி. அவருக்குள்ள எடுக்கப்பட்ட மனவாட்டி அவரை போலவே மாறணும். அல்லேலூயா. அவரை போல மாறாமல் அவருக்கு போய் நம்ம சேரவே முடியாது. மண்ணிலிருந்து மகிமை வரை நான் அவரை போல் மாறட்டும் ஆண்டவர், அவரை போலவே நான் மாறணும். அல்லேலூயா. நம்முடைய பொறுமை, அன்பு, மன்னிப்பு எல்லாமே அவரை போல. ஒரு சிஸ்டர் அப்படித்தான் சர்ச்சுக்கு போறாங்க. வீட்டுக்காரரு குடிகாரர், டாஸ்மாக் போற, சர்ச்சுக்கு போயிடல. ஆனால் சிஸ்டர் விட்டார்.
இவர் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு, இந்த அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு மதியம் வருது. இவர் என்ன செய்ய, டாஸ்மாக் குடிச்சிக்கும் போது நிறைய பேர் பைபிள் தூக்கிட்டு போனாங்களா பாருங்க, எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. அதெல்லாம் சும்மாங்க சர்ச்சுக்கு போகிறதில்ல. அப்படி இல்லை, என் மனைவி உண்மையான கிறிஸ்துவ பண்ணும் கிடையாது, அதில் கிடையாது. ரொம்ப டென்ஷன், லேசாக டென்ஷன் கொடுத்து பாருங்க, உண்மையான கிறிஸ்துவ தெரிஞ்சு போகிறோம். டென்ஷன் கொடுத்து பார்த்தா டெஸ்ட் அவர் பேசினார், கிடையாது என் மனைவி உண்மையான கிறிஸ்துவ, டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து 3 பேர் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அந்த அம்மா கிட்ட, அம்மா நண்பர்கள் வந்துருக்குறாங்க, ஆம்லெட் போடாமா அப்படின்னு. இந்த அம்மா ஆம்லெட் செஞ்சு கொண்டு வந்து டேபிள் வைக்குது. இவர் எடுத்து ஆம்லெட் பாட்டி, இதெல்லாம் மனுஷன் சாப்பிட்ற ஆம்லெட்டா, தூக்கி டம்மார்னு அடிச்சிட்டார். அப்போ அந்த அம்மா அடிச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் கூட்டி டஸ்ட்பினில் போட்டு திரும்ப போய் ஆம்லெட் சுடுது. ஆம்லெட் சுட்டு கொண்டு வந்து டேபிள் வச்சு, ஆண்டவரே நீர் மட்டும் சிலுவை தனிமையாக சுமக்கும் போது எனக்கு ஒரு சிலுவை இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆம்லெட் சுட்டு வச்சு, ஐயா அப்படியே தெரியாமல் ஏதோ ஆம்லெட் செஞ்சுட்டேன், வாங்க ஏன் நல்ல ஆம்லெட் செஞ்சுக்கிறேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. அந்த 3 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. இந்த அம்மா பேசவே கிடையாதுங்க, பிரசங்கம் பண்ணல. 3 ஆத்துமாக்களை தன்னுடைய கிரியின் மூலமாக ஆத்மா, 3 ஆம்லெட் 3 ஆத்மா ரசிக்கப்பட்டுச்சு. பேச வேண்டாம். விசுவாசி பேசி வாழ்ந்து பிரசங்கிக்கிறது, விசுவாசிகள் கேட்டு அதன்படி வாழ்ந்தாலே போதும், பேசவே வேண்டாம். பேசாம போனாலே போதும், எல்லாம் சரியாயிரு. நிறைய பேர் பேசியே துரத்திடுறாங்க, ஆத்மா ஆதாயம் படுத்த முடியல. ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன், ஞானமா பேசணும். வேகமா பேசி ஆத்மா விரண்டு ஓடிடுறாங்க, விரட்டுறதுக்கல்ல. அந்த ஆத்மா பேசி அந்த அம்மா சொல்லிக்கல, ஏமா இன்னைக்கு கேஸ் விற்கிற விலைக்கு, வெங்காயம் விற்கிற விலைக்கு, முட்டை விற்கிற விலைக்கு குடிகார பசங்களா நீங்க போங்கன்னு துரத்தி இந்த ஆத்மா வந்திருக்குமா? பேச 3 ஆத்மா, 3 ஆம்லெட்ல 3 ஆத்மா வச்சு. நாம் வந்து அதுபோல் ஆத்மாவை ஆதாயம் படுத்துனா பேச வேண்டியதே கிடையாது. வந்தாங்களா அப்படியே உபசரித்து அவளை அன்பாக நினைச்சு, நம்முடைய அன்பு தான் அவங்களை ஆத்மா ஆதாயம் செய்யும். அன்பினால் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யலாம், அன்பினால் ஆத்மாக்களை வெளிக்கிறேன். அப்படியே மனைவி கூட நீங்கள் ஹனின்னு கூப்பிடன்னு சொன்னாங்க, அது சொன்ன தீர்த்து கூப்பிட்டுருக்காருல்ல, அதே போல அப்படி ஹனிமார் நேரத்தில் கூப்பிடுறதுங்க அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு எட்டிக்காய் மாதிரி இருந்துச்சுன்னு மனைவி ஹனின்னு தீர்த்து கூப்பிட்டாரு. ஏன்னா அவருடைய இனிமை, அந்த அன்பு பெற்றிருந்தார். அதனால அந்த மனைவியை வந்து தேனேன்னு கூப்பிட்டாரு. இன்னைக்கு மக்கள் கூப்பிடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா. கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க, கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு சிரிப்பே வராது. இதெல்லாம் டூப்ளிகேட், அவ்வளோ பொய். நான் இதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவேங்க. ஏங்க ஒய்ஃப் வித்தவுட் லைஃப், கடவுள் எதுக்கு கொடுத்தாரு மனைவியை? உன் வாழ்க்கை கட்டுறதுக்காக கொடுத்து. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுக்கிறான்னு கொடுத்துக்குது. மனைவி இல்லாமல் வாழ்ந்துரு, மனைவி இல்லாமல் அறமனிதன். மனைவி வரும்போது முழுமை அடைகிறாங்க. தேவனுக்கே மனவாட்டி, அவர் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அதனால தான் அவர் பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து அவர் விழாவிலிருந்து மனவாட்டி தேவன் எடுத்தாராம். அது 2000 வருஷமா எனக்கு உருவாயிட்டு வருது. ஆகவே மனைவி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. மனைவி, ஒய்ஃப் வித்தவுட் லைஃப், மனைவி தான் நம்மளோட வாழ்க்கை எல்லாமே. ஆகவே மனைவியானவள் தனக்கு எல்லாம். என் வீட்டில் ஒய்ஃபு அப்படி நல்லா சமைப்புங்க. ஒரு குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு அந்த பொண்ணு கீபோர்டு வாசி அருமையாக பாடுங்க, சாரோன். அந்த குழந்தை நிமோனியா காய்ச்சல் வந்தால் 2 குழந்தைங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. நானும் என் ஒய்ஃப் போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து ஒரு மெடிசன், ஒரு சூப் வச்சு கொடுத்து, வால் சூப் எடுத்து சூப் வச்சு கொடுத்துட்டோம். கொண்டு போய் கொடுத்தா அந்த காய்ச்சலோட அந்த பொண்ணு சூப்பு குடிச்சிருக்குது, மனமாக இருந்தது. அந்த சூப் நல்லா டேஸ்ட்டாக செய்ய மாதிரி. எந்த குழந்தைக்கு வீட்டில் சாப்பிடாது, எங்கள் வீட்டில் வந்து குழந்தைக்கு சாப்பிடும். அதை சாப்பிட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுங்க சொல்லி சாப்பிட்டு அந்த அப்பா பார்த்துட்டு கடையில் போய் சொல்லி டெய்லி ஒரு எலும்பு வால் வெட்டிட்டு வந்து டெய்லி கொடுத்துருவார். காலையில் எங்கள் ஒய்ஃப் சூப் போட்டு ஒரு வாரம் கொடுத்தது, ஒரு வாரத்துக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணு அழகா கீபோர்டு வாசிச்சுக்கு. அல்லேலூயா. எதிர்ப்பு சக்தி. நம்ம என்ன செய்யணும்னா, இது வேண்டாம் அது வேண்டாம். ஆண்டவர் படைக்கும் போது இந்த சரீரத்தை எப்படி படைச்சா தெரியுங்களா? 16 வகையான மூலக்கூறுகளால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 16 வகை மூலக்கூறால் படைக்கப்பட்ட சரீரத்துக்கு பூமியில் விளையிற எல்லா வகையான காய் கீரை எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டா தான் 16 வகை சத்து வரும். 16 பெற்று பெருவாழ் வாழ்கிறாங்க. 16னா 16 குழந்தைகள் கிடையாது, 16 செல்வங்கள் கிடையாது, 16 வகையான சத்துக்கள் ஆரோக்கியத்தை பெற்று. அப்ப எல்லா காய் கீரை, பாவக்காய் எனக்கு பிடிக்காது, பாவக்காய் மாத்திரை டாக்டர் எழுதி கொடுப்பாரு. பாவக்காய் சாப்பிடுறது மாத்திரை சாப்பிடுறது, ஒரு மாத்திரை சாப்பிட்றதுக்கு ஒரு செம்பு தண்ணி குடிப்பாங்க. அதனால காய் கீரை எல்லாத்தையும் தள்ளக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிட்னாலும் அனைத்துண்ணி எதையுமே தள்ள மாட்டேங்க. எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, எதிர்ப்பு சக்தி வருது. இன்னைக்கு பிராய்லர் கோழி மாதிரி இந்த சாப்பிட்றதுக்கு பிராய்லர் கோழி நமக்கு ஒரிஜினல் வார்த்தை கிடையாது. ஸ்போக்கன் வேர்ட்ஸ் இஸ் ஒரிஜினல் சீடு. ஒரிஜினல் வார்த்தை பெற்றனா ஒரிஜினல் கோழி, நாட்டுக்கோழி சாப்பிடணும். பிராய்லர் கோழின்னா கலப்படம் பண்ணது, கலப்படப்பட்ட வார்த்தையை அவங்க சாப்பிட்றாங்க. அதனால சிக்னஸ் ஆவுக்குறி பிறகு நமக்கும் ஒரிஜினல் வார்த்தை கிடைச்சிருக்குது. நம்ம கூட பிராய்லர் கோழி சாப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அது கலப்படமானது. அவன் மருந்து ஊசி போட்டு கொடுக்குறாங்க. அந்த கோழி வெளிவிட்டா செத்து போயிரு.
ஆனால் நாட்டுக்கோழி வெளியே ஆண்டவர் படைச்ச கோழி வெளியிட்டா சாகாது. அது போய் நல்லா எல்லா குப்பை கலர் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தைரியம் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க. இந்த கோழி அப்படி கிடையாது, கூண்டுலேயே இருக்கு. அதை சாப்பிட்டு நம்மளும் கூண்டுக்குள்ளேயே தான் இருப்போம். ஆளை பார்த்தா பல இருப்பாங்க, உள்ள பார்த்தா 1008 வியாதி இருக்கு. புரியுதுங்களா? ஆகவே அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இன்னைக்கு அறிவு பெருக்கு நோய் பெருக்கு மருந்து கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவியே அப்படின்னா ஐயோ நீ போய் பாவின்னு சொல்றாங்கடா, என்ன பாவம் செஞ்ச? பிறந்ததே பாவத்தில் தான். அப்படின்னா நீங்கள் சாகவே கூடாது. உங்கள்கிட்ட பாவம் இல்லைன்னு நீங்கள் சாகக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் இன்னைக்கு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவை நாம் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நிறைய காரியங்களை கொடுத்துருக்காரு. என்ன காய் கீரை இருந்தாலும் எதையும் தள்ளக்கூடாது. பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிடுவார். எங்கள் வீட்டில் பொண்ணு சின்ன வெங்காயம் சாம்பாரில் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்துச்சுங்க. ஒன்றும் என்ன சாம்பாரில் வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிட்டேன் பருப்புல. அப்புறம் எப்படி பிரிக்க முடியும்? அப்படி சாப்பிட்டாங்க. இப்போ எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன். அப்படி அன்றைக்கி அந்த வாலி வயசில் இருக்கும்போது டயட்டாமா அப்படி வந்து எதுவுமே சாப்பிட்றதில்ல. அது வேண்டாம் இது வேண்டாம் தள்ளி எது கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுத்துருக்க நன்றின்னு சாப்பிட்ருவோம். அப்படி எதையுமே நீங்கள் சாப்பிட்றதுனால நீ வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கு மேலே தேவன் தருவார். நிறைய கொடுக்குறாரு. ஏன் நான் வேண்டாங்கிறத கொண்டு வந்து வைப்பாங்க. நான் சாப்பிட்டு ஏதாவது வச்சிருவாங்க. இன்னைக்கு இந்த நிலைமை ஆனதுக்கு காரணமே நம்ம அன்பினால் கொடுத்தது, உணவுகளை கொடுத்தது. இல்லை நான் ஒல்லியாக இருந்தேங்க. என் படத்தை நீங்கள் பாருங்க, கல்யாணம் போட்டாவே அதாவது எலும்புக்கு தோலை போத்துன மாதிரி இருந்தேன். இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் போராட்டத்தெல்லாம் கறியாக கொடுத்தா என்னங்க மனசுக்கு? அது சாப்பிட்டு சீக்கிரமாக கையை கழுவி நினச்சா அப்படிதான் கொண்டு வைப்பாங்க. ஐயோ நீங்கள் சாப்பிடுங்க பிரதர் அப்படின்னு. ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போய் இப்படி தான் சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்றா. 3 மணி ஆயிடுச்சு. சாயந்தரம் 4 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு வர்றா. டீ குடிச்சோடனே சரி பிரதர் இருங்க, நீங்கள் இனி சாப்பிட்டு போகணும் பிரதர், நீங்கள் நல்லா சாப்பிடுன்னு சொல்லி 2 கிலோ கறி எடுத்து அப்படின்னாங்க. யார் சொன்னாங்க 2 கிலோ கறி எடுத்து சொல்லுங்களே? நான் நல்லா சாப்பிடணும். நாங்கள் 1/2 கிலோ கறி எடுத்து 4 பேர் 2 நேரம் சாப்பிடுவோம், மிச்சமாயிருமா? நீங்கள் என்னை ஆளை பார்த்து 2 கிலோ கறி எடுத்துன்னு சொல்கிறாங்க. 2 கிலோ 3 கிலோ கறி யார் சாப்பிட சொன்னாங்க? இப்படி சாப்பிட்றதுனால தான் அளவுக்கு மிஞ்சி நீங்கள் சாப்பிட்றதுனால என்ன, 40 வயசான கறி தொடாத, பாகுமாறு சர்க்கரை போட்டு கொடுக்குறது. 40 வயசான சர்க்கரை தொடாத, பிளாக் டீ குடி. நீங்க அளவா குடிச்சா 100 வயசு வரைக்கும் சாப்பிடலாம். 100 கிராம் கறி சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் சாப்பிட்டே இருக்கலாம். கொஞ்சமா சாப்பிடுங்க, போதும் அளவா சாப்பிடுங்க. இந்த பிரியாணியில போட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுல போட்டு என் மருமகனும் அப்படித்தான். அவங்க அப்பா ஃபாஸ்ட் ஃபுட்டுகளையே பிரியாணியிலே செஞ்சு பையனை செல்லமா வளர்த்தி ஃபாஸ்ட் ஃபுட்டுகளா சாப்பிட்டு எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டாங்க. நம்ம அளவா சாப்பிடும், போதும் ஆண்டவர். எல்லாம் ஆரோக்கியமாக வாழணும். ஆவியிலும் சரீரத்திலும் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் தான் சாட்சியாக இருக்கணும். எல்லாருக்கும் முன்மாதிரியாக நாம் வாழ்ந்து காட்டணும். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்க பார்க்கும்போது நம்மை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை வாலிபர்கள், எத்தனை வாலிப பெண்களை நான் தேவன் பக்கமாக திருப்பி இருக்கிறேன். 2 வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லும்போது பார்த்தா அந்த வீட்டில் அவங்க அப்பாவும் அவங்க மகனும் 2 பேரும் மட்டும் வந்துட்டாங்க. அந்த 2 வாலிபிள்ளை காலேஜ் படிக்கிறாங்க. அம்மா 3 பேர் இந்த செய்தி வந்தது ஆர்சிக்கார். நான் போய் பேசும்போது மட்டும்தான் அவங்க முன்னாடி வந்து உட்காந்து கேள்வி கேட்பாங்க. வேற யாராவது போனால் கிச்சனுக்குள்ள ஓடிடுவாங்க, பேச மாட்டாங்க. என்னிடம் நான் பேசி அவங்க கடைசியில் என்ன செஞ்சாங்களா, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த 2 பொண்ணு குடும்பத்தோடு வாழ்றாங்க. சாட்சி சொல்றாங்க, நீங்க கொடுத்த அன்னைக்கு அந்த வார்த்தை சுவிசேஷம் தான் எங்க வாழ்க்கையில அஸ்திபாரமா இருக்கு. முதல்ல குழந்தை பிறந்தோன்னு தாய்ப்பால் கொடுப்பாங்க, சீப்பம்பால்னு சொல்லுவாங்க. அந்த பால் சத்து தான் எதிர்ப்பு சக்தி கொடுக்குமாம்மா. அதுபோல் நீங்கள் கொடுத்த முதல் சுவிசேஷம் எங்களுடைய வாழ்க்கையில எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. எத்தனையோ காரியங்கள் வந்த போது கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கிறோம்னு சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். தவறான வழியில போயிடக்கூடாது. நமக்கெல்லாம் வழிகாட்டி ஆண்டவர் தான். ஆண்டவரை முன்னாடி வச்சு அவர் நம்மளுடைய சிறந்த நண்பர், சிறந்த வழிகாட்டி. அவரே தான் நான் முன்னாடி வச்சு. நான் யாரையுமே நம்புறது இல்லைங்க, யாரையும் பார்க்கறது இல்லை. நான் எல்லாம் அன்புக்காக ஏங்குவேன். எங்கிட்ட யாருமே அன்பு காட்டல. அப்போ தேவனத்தில் அன்பு எனக்கு கிடைச்சோடனே நான் யார்கிட்டையும் வாங்குறது இல்லை. பிச்சைமுத்து பேர் நான் வாங்குற மாதிரி இருந்தேன். இப்போ நான் யார்கிட்டையும் வாங்குறது இல்லை. நானா எல்லாத்துக்கும் கொடுக்கும்படிக்கு தேவன் வச்சார். அல்லேலூயா. வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே மேல். அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த அன்பை கொடுக்கும்படிக்கு தேவன் அந்த திரளான அந்த அன்பு, தெய்வீக அன்பை தேவன் தந்திருக்கார். அல்லேலூயா. மன்னிக்கிற அன்பு. எவ்வளவு குற்றம் செய்தாலும் அவர் மன்னிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். என்னோடு இருந்தவங்க இன்னைக்கு 5 பேர் பாஸ்டர் இருக்காங்க. எங்கூட 5ஆவது ஒவ்வொரு படிச்சுட்டு கோயில் பூசாரி பையன், கோயில் பூசை பண்றவன் அடுத்து விருத பூசாரியா இருக்கணும். அவருக்கு சுவிசேஷம் சொன்னோடனே தேவன் இன்னைக்கு அவனை ஆசாரியனை மாற்றி பாஸ்டர் ஆக்கி இன்னைக்கு 20 குடும்பங்கள் அங்கே சர்ச்சை நடத்திருக்கு. பேர் தீத்து. அவர் கண்ணில் வெள்ளை பூ விழுந்துருச்சுங்க. அது டாக்டர் சொன்னாங்க அது வெள்ளைப்பூ போகாதுன்ட்டு. நான் ஜெபம் பண்ணி எண்ணெய் ஊற்றினேன். அவர் சுகம் படைச்சு இன்னைக்கு சாட்சி சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு சாட்சியாக அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க.
தேவன் இன்றைக்கு சுகமளிக்கிறார். என் மனைவி கூட நல்லா விசுவாசிங்க, தேவனோட வார்த்தை இன்னும் கேட்டுக்கொண்டே படிச்சுக்கொண்டு நல்லா வரவங்களெல்லாம் நல்ல அநேக ஊழியக்காரர்களுக்கு உதவி செஞ்ச பொண்ணுங்க. இன்னைக்கு நடக்க முடியல, நடக்க முடியாம என்ன ஒரு முறை அவங்க வீட்டு எப்பவும் பயங்கரமான சுத்தம் பண்ணவங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். எங்க ஒய்ஃப் மாதிரி சுத்தம் பண்ண யாருமே பண்ண முடியாது. இன்னைக்கு போட்ட துணி நாளைக்கு அழுக்க இருக்கக்கூடாது. வீட்டை தொடச்சு கிச்சன்ல இந்த இது இருக்கு இல்லைங்க, மிக்சி கிரைண்டர் இருக்குல்ல, அதெல்லாம் அன்னைக்கு பண்ண தொடச்சதை பார்த்து இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்த மாதிரி மிக்சி மாதிரியா இருக்கு. என்ன சுத்தம் பண்ணி இன்னைக்கு இந்த அம்மா என்னாச்சுன்னா மேலே ஏறி சுத்தம் பண்ணிருக்கும் போது கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இடுப்பு அடிபட்டு இன்னைக்கு பெட்ல இருக்கிறாங்க. உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, இடுப்புல அடி. இன்னைக்கு லீவ் முடிஞ்சோடனே கூப்பிட்டு போய் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே காங்கிரஸ்கார் உப்சா 70 ஆண்டுகள் இடுப்புல அடிபட்டு காங்கிரஸ்கார் உப்சாவை 70 ஆண்டுகள் சக்கர நாற்காலில் உட்கார்ந்த மனிதனை நீ எழும்பி நடக்க செய்யக்கூடுமானால் என் மனைவி எழும்பி நடக்க செய்ய வல்லவராயிருக்கிறேன். ஜார்ஜியா என்ற ஒரு பெண் 8 ஆண்டுகள் 6 மாசம் சயரோகம் ஒரு வியாதியில படுக்க எலும்பு தோலுமா படுத்து தீர்க்கதரிசி அனுப்பி அங்க போய் அந்த பெண்ணுக்கு ஜெபம் பண்ணும்போது எச்சு துப்பு கூட பலம் இல்லாத பெண்ணை பரிசுத்த ஆவியானவர் தூக்கி விட்டு அந்த பெண் எழுந்து வெளியே போய் இயற்கையை ஆசீர்வதித்து வந்து மாவைத்தியர் இயேசு இருக்கிறார் என்ற கீபோர்டு வாட்ச் அந்த பொண்ணு. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் தேவன் மாறாதவர், சுகமளிக்கிறவர், விடுவிக்கிறவர், நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். இவரை போல தேவன் உலகத்தில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனாக உண்மையும் நீ அனுப்பினதாக இயேசு கிறிஸ்துவின் அறிவுதான் நித்திய ஜீவன். இந்த அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவரை அறிய அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்குது. இந்த அறிவுதான் இந்த இவ்வளவு தூரம் என்னை நடத்திட்டு வருதுங்க. அல்லேலூயா. எல்லா ஆலோசனை தருது. சின்ன குழந்தையிலிருந்து வயசானவர் வரைக்கும் ஆலோசனை சொல்லும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. அல்லேலூயா. சின்ன குழந்தைக்கு சொல்லணுங்க, வயசானவங்க சொல்லணும், வாலிபருக்கு சொல்லணும், எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டு வரணும். அல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட விடப்படக்கூடாது. நான் 100 பேர் நான் சர்ச்சில் இருந்து ஆரம்பிக்கும் போது 100 பேர் சேர்ந்துருந்தாங்க. சபை ஒழுங்கு வச்சு அந்த சர்ச் அப்படி நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே மதுரை, திருச்சி இப்படியே வந்துட்டுங்க. எல்லாத்துக்கும் பதவி கொடுத்து எனக்கு நான் பதவியே எடுத்துக்கல. அப்போ ஒருத்தர் பிரதர் நீங்கள் மூப்பராருங்க அப்படின்னு சொல்லி என்னை மூப்பரான்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் சுவிசேஷத்தில் அப்படியே வெளியே கொண்டு வந்து மதுரை, திருச்சி, நீ ஒரு ஆள் ஒரு சர்ச்சுக்குரிய மெம்பர் கிடையாது, அவர் மணவாட்டி சபை எல்லா சபைக்கு நீ போய் தேவனுடைய வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதுக்காக தேவன் எல்லா சர்ச்சுக்கு நான் ஒரு சர்ச்சுக்கு மட்டும் சொந்தமானவன் கிடையாதுங்க. அவர் சரீரமாகிய சபை இருக்கிற எல்லா தேவனுடைய சபைக்கு நான் சொந்தமானவன் என்று சொல்லி தேவன் என்னை வழிநடத்தி கொடு. ஆகவே நான் சின்ன வேலையை 10th படித்து என்னை ஆண்டவர் செஞ்சார். நீ கொஞ்சம் துணை இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன். என்னை ரெக்கார்டு கிளர்க், LDC, UDC அப்பர் டிவிஷன் கிளர்க், இன்னைக்கு 70,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை தேடும் போது மற்ற எல்லாத்தையும் தேவன் கூட கொடுக்காது. அவருடைய வார்த்தையின்படியே நம்ம செய்யும் போது எல்லாத்தையும் அவர் வார்த்தையின்படி செய்ய அவர் மாறாத தேவன். வார்த்தையின்படியே நம்ம கேட்க வேண்டும், வார்த்தையின்படியே செய்ய. ஒரு அம்மா நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாங்களா? ஒரு அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சுதா, ஒரு பாட்டி ஜெபம் பண்ணி டெய்லி போயிட்டு புதன்கிழமை போய் ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு வருமா சர்ச்சுக்கு போயிட்டு. பக்கத்தில் ஒரு வாலி பாரி எப்போ பார்த்தா அந்த பாட்டு பாடிட்டே போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் இந்த பாட்டி போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு வேலி முள்ளு இதில் மறைஞ்சு உட்காந்துட்டாராம். இந்த அம்மா போயிட்டு சர்ச்சு முடிஞ்சு பாட்டு பாடிட்டே போதாம், போகும்போது பாடிட்டே வருமா. பாடிட்டே போகும்போது பக்கத்தில் வந்தோடனே ஒரு குச்சி தூக்கி அடிக்கலாம் போன பார்த்தாரா. அந்த அம்மாவை சுற்றி 10-20 பேர் குச்சியோடு போனாங்களாம். அப்படியே உட்காந்துட்டாராம். வீட்டுக்கு போய் அம்மா நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க, கூட சுற்றி ஒரு 10-20 பேர் வந்தால் யாருன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு பயந்தவர்களே அவர் தூதர்கள் சூழ பாளையம் இருக்கிறப்பா. அல்லேலூயா. நீங்கள் தனியாக போற நினைக்கிறா, நம்ம சுற்றி தேவதூதர்கள் எல்லாம் வட்டிருக்காங்க. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்படிதான் 2 பேர் நடந்து பேசிட்டே போயிட்டு இருந்தாங்களா. 4 கால் தார் சேர்ந்துங்க. அப்போ ஒருத்தர் கொஞ்சம் தூரம் போனோடனே 2 கால் தார் மட்டும் தெரியுதாமா. அப்புறம் அந்த விசுவாசி ஆண்டவர்கிட்ட புலம்புறார், ஆண்டவரே என்னை தனியாக விட்டீங்க ஆண்டவரே, நான் தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னாரு. மகனே, அந்த 2 கால் தாரை உன்னுடையதல்ல, அது என்னுடையது. நீ வரும்போது சோர்ந்து போய்விட்டாய், நான் உன்னை தூக்கி கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாமாவது விட்டு விலகல, ஆனால் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. நான் விட்டு போயிட்டவர் நின்று அவர் எப்போ என் மகன் திரும்பி வருவார்னு பாட்டுருப்பாராம். அதுபோல் ஒரு மனுஷன் ஊட்டி மேலே நடந்து போயிட்டு இருந்தாராம். திடீர்னு பள்ளத்தாக்கில் கீழே விழுந்துட்டாராம். வேறு தொங்கிட்டு இருந்துச்சு, வேற பிடிச்சிட்டாரு. வேறு பிடிச்சி இயேசுவே ஆண்டவரே கூப்பிட்டாராம். ஆண்டவர் வந்துட்டார். மகனே என்ன வேண்டும்னாரு. ஆண்டவரே நான் வேற பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவர். மகனே என்னை நேசிக்கிறாயா, என்னை நம்புகிற? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறான். அப்படி என்றால் அந்த வேரை விடுனாராம். என்ன ஆண்டவரே, அந்த வேரில் தான் என் உயிரே இருக்குது ஆண்டவரே, நீ என்னை முழுவதும் நம்புவதாக இருந்தால் அந்த வேரை விடு அப்படின்னாராம். அப்படியே விட்டாராம். தேவன் அதை தாங்கிட்டாராம்.
என்ன தெரியுங்க, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கூட ஏதோ உலகத்தில் ஒன்று பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறமா, எதையுமே பிடிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஐ சரண்டர் ஆல். அல்லேலூயா. ஆண்டவரே நீரே என்னை நடத்தும், நான் எதையும் பிடிக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மட்டுமே நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். வார்த்தையின்படி இந்த பிளஸிங் பயங்கரமான பிளஸிங், நம்மளை போல திரளான ஆசீர்வாதம், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். வலை கிழித்தக்கதான மீன்களை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு அவர் வார்த்தையின்படியே நாம் நிற்கிறோம். வார்த்தையின்படி நம்ம ஆசீர்வதித்து அவர் வார்த்தையின்படியே நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மனவாட்டி 1000 அவரோடு மனவாட்டியா இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கார். எவ்வளவு பெரிய கிருபை பெற்ற ஜனங்கள். ஆகவே ஜனங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் வரவழைத்து நம்மை பரிசுத்த ஜாதியாக ராஜரீக கூட்டமாக ஆசாகளாக தேவன் மாற்றிருக்கார். இன்னைக்கு அவர் செலுத்துறாங்க, 1000 ஸ்தோத்திர பலி செலுத்துறாங்க, அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்முடைய பலிதான் தேவன் ஏற்றுக்குவார். ஏன்னா வெளிப்பாடோடு செலுத்துக்கிற பலிதான் தேவன் ஏற்றுக்குவார். அவர் வெளிப்பாடு இல்லாமல் 1000 2000 பலி செலுத்தினா அது ஏற்றுக்க மாட்டார் ஆண்டவர். நான் வெளிப்பாடோடு, ஏன்னா காயினை விட ஆபேல் மேலான பலி செலுத்தினான். வெளிப்பாட்டோடு, விசுவாசத்தினாலே, வெளிப்பாட்டினாலே ஆபேல் காயினை காட்டிலும் மேலான பலியை செலுத்தினான். இன்றைக்கு நாம் மேலான பலி, நம்ம செலுத்துற சோத்திர பலி வெளிப்பாட்டோடு சொல்ற பலி, அவர்கள் வெளிப்பாடு இல்லாமல் சொல்ற பலி. அல்லேலூயா. அதனால கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின்படியே நாம் நிற்கும்போது வார்த்தையின்படியே தேவன் நிற்கிறார். அல்லேலூயா. நாம் எங்கே நின்றாலும் அவர் நிற்பார். அவர் எங்கே போனால் நம்மோடு வர்றார். நம்ம விட்டு கைவிடவே மாட்டார். நம்ம நிறைவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இது எடுத்துட்டு அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது என்னுடைய பிரசங்கத்தை அப்படியே கூர்ந்து கவனிச்சாதான் கேட்க முடியும். சகோதரர் ஒரு பரவலான ஒரு சுவிசேஷ பாணியிலான காரியங்களை பிரசங்கித்தார். உண்மையிலேயே அது உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேங்க. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை அளித்திருக்கிறார். அவர் ரொம்ப ஒரு எளிமையாக காரியங்களை பேசினார். அதனால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் நாம் நிச்சயமாக தேவன் அதை தேவன் விழுந்து போகாதபடி நிறுத்துவார். பாருங்க, வேதம் சொல்றது, அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அந்த மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும்போது நாம் நிச்சயமாக நமக்கு தோல்வியே உருவாகுவதில்லை. பேதுரு மிகப்பெரிய ஒரு மீனவன். அவனுக்கு அந்த கடலினுடைய எல்லா காரியங்களையும் அவன் அறிந்திருந்தாலும் பாருங்க, அவனுக்கு தெரியும் கடல் அலையை வச்சே கண்டுபிடிப்பாங்க, நேரங்கள் இருக்குது. திருக்கதரிசி சொல்றாரு, 3 மணிக்கு மீனெல்லாம் தூங்க போயிட்டுன்றாரு. 3 மணிக்கு நம்ம மீன் பிடிக்க முடியாது. அப்போது தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போது மீன் ஆழத்தில் இருக்கும். இவ்வளோ விஷயங்களை தெரிந்ததான அந்த பேதுரு ஒரு முழுவதும் பிரயாசப்பட்டு அவருக்கு மீனே கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில் சிருஷ்டிக்கும் வல்லமை உண்டு. இன்னைக்கு தீர்க்கதரிசி கொண்டு வந்த வார்த்தையானது அதில் நமக்கு குயிக்னிங் பவர் இருக்குதுங்க. நம்ம இந்த பூமியில் நம்ம ஒரு கிராவிட்டி பவர் பிடிச்சிருக்குது, சரிங்களா? புவியீர்ப்பு சக்தி நம்ம பிடிச்சிருக்குதுங்க. அதனால தான் ஐசக் நியூட்டன் லா என்ன சொல்லுதுங்க, ஒரு பொருளானது நாம் போடும்பொழுது அது கீழே விழுது. ஏன்னா பூமியானது ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இருக்குது. ஆனால் தேவன் அந்த ஈர்ப்பு சக்தியிலேருந்து நம்ம விடுவிக்கும்படிக்கு குயிக்னிங் பவரை அவர் அமைச்சிருக்கிறார். அல்லேலூயா. கிராவிட்டி பவரை மேற்கொள்வதற்காக தேவனுடைய வார்த்தையானது நமக்கு குயிக்னிங் பவரை கொடுத்துருக்குது. அந்த வார்த்தையில் தான் அந்த பவர் இருக்குது. அந்த வார்த்தை தான் லாசருவை வெளியே கொண்டு வந்தது. அந்த வார்த்தை தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பிடுது. நம்முடைய தீர்க்கதரிசி 5 பேரை உயிரோடு எழுப்பியிருக்காரு. கதையோ கட்டுக்கதெல்லாம் கிடையாதுங்க. ஹாரி கோல்மா என்கிறதான ஒரு பிள்ளை, ஃபின்லாண்டு தேசத்திலே 9 வயதான ஒரு பையன், அவன் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மரித்து போய் கூழான நிலையில் இருந்தான். ஆனால் அவன் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து 2 வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி தரிசனத்தை கண்டு அந்த தரிசனத்தை குறித்து அவர் சொல்லி அவனை கரெக்டாக சரியாக 2 வருடங்கள் கழித்து அவனை அந்த மகத்தான அற்புதத்தை தேவன் செய்தார். ஸோ கிறிஸ்துவம் என்பது ஏதோ புனையப்பட்டதோ கருத்தோ யூகமோ கிடையாதுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து வார்த்தையின்படி செய்யும்பொழுது நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையில தான் வச்சிருக்கிறார்.
இன்னைக்கு ஆசீர்வாதம் வார்த்தையில் தான் இருக்குது. உங்களுடைய தெய்வீக சுகம் வார்த்தையில் தான் இருக்குது. உங்களுடைய ரட்சிப்பு வார்த்தையில் தான் இருக்குது. உங்களுடைய மீட்பு வார்த்தையில் தான் இருக்குது. உங்களுடைய சந்தோஷம் வார்த்தையில் தான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் வார்த்தையில் தான் இருக்குது. இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் பெரிய சவாலாகுது. எதை ஒன்றா செய்வாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அது உடனே ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. ஆனால் நம் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி செய்யும்போது மகத்தான தேவனுடைய வல்ல கரத்தை நம்மளால் காண முடியும். பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு அந்த கடலை குறித்து நன்றாக அறிந்தவா இருந்தும் கூட மீன் கிடைக்காது என்று தெரிந்தும் கூட அவனுக்கு உண்மையில மீன் கடை இல்லாத நேரம் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்கு வல்லமை கொண்டது. இன்னைக்கும் தேவன் அந்த வார்த்தையினுடைய வல்லமை கொஞ்சமும் குறையல. தேவன் எல்லாவற்றையும் நிறைய காரியங்களை சொன்னாருங்க, நிறைய சாட்சிகளை சொன்னாருங்க, நிறைய அவருடைய அனுபவத்தில் இருந்தான காரியங்களை நம்ம கேட்டுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா தேவன் இன்னைக்கும் வல்லமை குறையாதவராக இருக்கு. அல்லேலூயா. அவருடைய உரைக்க பாருங்கள், இந்த உலகத்தினுடைய நாம் பார்க்குற ஒவ்வொரு சிருஷ்டிப்புமே தேவனுடைய ஸ்போக்கன் வேர்டில் வந்தது தான். எல்லாமே நமக்கு பவுல் எழுதுறாருங்க, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. இப்போ நம்ம ஒரு சூரியனை வரைஞ்சோம்னா அப்படி போட்டு அப்படியே 4 கோடு போட்டு அப்படியே வரைஞ்சிடுவோங்க. ஏன்னா நமக்கு இன்னைக்கு காண்றோம். ஆனால் தேவன் உருவாக்கும் போது சூரியன் என்ற ஒரு இமேஜே இல்லை. ஒரு ஸ்டார் நம்ம வரைகிறோம், ஒரு மரம் நம்ம வரைகிறோம், எல்லாமே நம்ம ஒன்று பார்த்து நம்ம வரைகிறோம். ஆனால் தேவன் சிருஷ்டிக்கும் போது அவருடைய சிந்தையிலிருந்து வந்தது. அல்லேலூயா. அப்போ எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. இன்னைக்கு நாம யாருன்னா வார்த்தையின் மனவாட்டி. நம்ம யாருங்க? வார்த்தையின் மனவாட்டி. என்ன செய்வான்னா அவன் வார்த்தையின்படியே செய்வான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம் வார்த்தையின்படி செய்யும்போது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண முடியும். தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையில் தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ராப்சர் என்ன? ராப்சர் எதில் இருக்குதுங்க? அவருடைய வார்த்தையில். நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ராப்சர். பாருங்க, தேவன் சவுலுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார். திருக்கதரிசி தேவன் திருக்கதரிசிகளை தம்முடைய வாயாக உபயோகித்தார். சொன்னாருங்க, நீ இந்த காரியத்தை நீ அந்த அமலேக்கின் ராஜாவை நீ கொன்று போடுன்ட்டு. ஆனால் அவன் அதை செய்யலை. அதனால் தேவன் அவனுடைய என்ன பண்ணிட்டாருங்க, அவனுடைய ராஜ்யபாரத்தை பிடிக்கிட்டார். ஸோ நம் வார்த்தையின்படி செய்யும்போது தான் உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். அதனால் நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து சொல்லுவோம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செய்ய எனக்கு உதவி செய்ய. என்னுடைய சிந்தை மேலிடாதபடி, என்னுடைய உணர்ச்சிகள் மேலிடாதபடி, என்னுடைய எண்ணங்கள் மேலிடாதபடி நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை பேதுரு சொன்னாருங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே இந்த வலையை போடுகிறேன். படகு அமிழத்தக்கதான அளவுக்கு மீன் கிடைச்சிதான். படகு அமிழல. ஏன்னா சிருஷ்டிகர்த்தருக்கு தெரியும் படகுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்ட்டு. சரிங்களா? அவர் எல்லா சகலத்தையும் ஞானமாக செய்கிறவர், அவருக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது படகு நிரம்பத்தக்கதாக, படகு அமிழத்தக்க அளவுக்கு மீன் வந்ததுங்க. ஆனால் படகு அமிழ்ந்து போகாத அளவுக்கு தேவன் மீனை கொடுத்தார். ஸோ தேவனுடைய வார்த்தையில் அவ்வளோ இன்றைக்கும் அதே இருக்குது. நீங்கள் வார்த்தையின்படி செய்யுங்க. திருக்கதரிசி சொன்ன ஒவ்வொரு வேதத்து வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்போது ரியலான பிளஸிங் நீங்கள் அப்போ தான் காண முடியும். அதனால் தேவன் ரொம்ப நல்ல தேவன். நமக்கு கிடைத்த இந்த வார்த்தை போல இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான மக்கள் வேறு யாருமே கிடையாது. தேவன் மகத்தான கிருபை நமக்கு அளித்திருக்கிறார். நீ சபை ஸ்தாபனங்களில் வார்த்தை இல்லை, அவங்க மனிதனுடைய கற்பனைகளை, மனிதனுடைய எண்ணங்களை, மனிதனுடைய கொள்கைகளை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உபதேசங்களாக போதிக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு அப்படி இல்லை. தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை நமக்கு அளித்திருக்கிறார். அவர் தான் வார்த்தையின் வியாக்கியானியாக இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அவர் தான் இன்டர்பிரட்டர் சொல்கிறார். தேவன் ஒன்றை சொல்லி அது நிறைவேறும் போது அதோடைய வியாக்கியானம். ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவான்னு சொன்னாரு, யாருக்குமே தெரியாது. எப்படி how can a virgin can conceive? எப்படி ஒரு கன்னி கழியாத பெண் ஒரு பிள்ளை பிறக்க முடியும்? அந்த வார்த்தை சொல்லும் போது ஜனங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. வேதம் சொல்றது இந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் இடரலாகி ஏசாயாவை வாளா அறுப்புட்டாங்களாம். இவன் இயற்கைக்கு முரணான காரியத்தை பேசுறான்ட்டு. ஆனால் 800 வருஷம் கழிச்சு, ஏசாயா செத்து 800 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையின்படியே ஒரு கன்னி கர்ப்பவதியான புருஷனே சந்தேகிக்கிறான். அல்லேலூயா. மரியாள் ஜீவிக்கிற வரைக்கும் மரியாளுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தது. புருஷனை அறிவதற்கு முன்பே இவ கன்சீவ் ஆயிட்டான். ஆனால் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, ஏஞ்சல் பீயிங் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அல்லேலூயா.
இது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவன் நீதிமானாயிருந்த ரகசியமா தள்ளிவிட மனசாயிருந்தான் யோசேப்பு. தேவன் அவனுக்கு சொப்பனத்துல பேசினாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பரிபூர்ணமானதுங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் மரியாதை தெய்வமா கொண்டாடுறாங்க. ஆனா மரியாள் பூமியில் இருக்கும்போது மரியாளுக்கு அவ்வளோ அவமரியாதை அவன் நிந்தை இருந்தது. தீர்க்கதரிசி வார்த்தை நிமித்தம் வரும் நிந்தை செய்தியை பிரசங்கித்தார். இயேசுவை இல்லெஜிமேட் சைல்டு என்று சொன்னார்கள். கல்யாணம் ஆவதற்கு முன்பாகவே கருத்தரித்து பிறந்த குழந்தை. இவ்வளோ ஒரு பொல்லாப்பான ஒரு பெயரோடு கூட அவர் இருந்தார். ஆனால் அவருடைய வார்த்தை நிரூபிக்கப்பட்டது. இன்னைக்கு மனவாட்டி சரீர மருவமாகி அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார். இது ஜனங்களால் புரிந்து கொள்ளவே முடியல. ஆனால் ஒரு நாள் இது நிகழும் பொழுது அதுதான் அதனுடைய வியாக்கியானமாக இருக்கும். நம்ம சரீரம் மருவமாகி நாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த வார்த்தையினுடைய உண்மையான வியாக்கியானம் அப்போதுதான் நிறைவேறும். அதனால நாம் இங்கிருந்து கடந்து செல்லும் போது ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, இப்படி வார்த்தையின்படியே நான் செய்ய எனக்கு உதவி செய்யும். இப்படி வார்த்தையின்படியே பேச, இப்படி வார்த்தையின்படியே சிந்திக்க, இப்படி வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நம்மை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Praise be the name of the Lord Jesus. Hallelujah. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். நாம் கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, நான் உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே செய்ய எனக்கு உதவி செய். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் செய்வேன் என்று நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். 390 நாட்களில் அவனை ஒரு கழித்து படுக்கும்படி சொன்னார். அவன் அதற்கு ஒரு வார்த்தையை பேசவில்லை. அவன் அவ்விதமாகவே செய்தான். எப்பேற்பட்ட மகத்தான தீர்க்கதரிசியாக அவன் அந்த தீர்க்கதரிசி இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அவ்விதம் இருக்கிறதா? எசேக்கியேல் அவ்விதமாக செய்ய முடிந்தது. நம்மால் செய்ய முடியுமா? நீங்கள் வார்த்தையின் மனவாட்டியாக இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்தில் எந்த மாறுத்திரமும் இருக்காது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் அவ்விதமாகவே செய்யும். நம்முடைய தீர்க்கதரிசி கூட அவருக்கு சலுகைகள் அளிக்கப்பட்டு கூட அவர் வார்த்தையின்படியே செய்யும்போது அவருக்கு எல்லாரும் விரோதியானார்கள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, நீ மிக சரியான தீர்மானத்தை செய்தாய், இது நிமித்தம் பரலோகத்தில் உனக்கு பெரும் பங்கு உண்டாயிருக்கும் என்று. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே பரலோகத்தில் உங்களுக்கு பெரும் பங்கு உண்டாயிருக்கும். நாம் பூமியில பொக்கிஷங்களை சேர்க்கும்படி நாம் வரவில்லை. நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கும்படி வந்திருக்கிறோம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க, பரலோகத்தில் நமக்கு பெரும் பங்கு உண்டாயிருக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் யாவரும் உணர்த்தப்பட்ட இருதயமாக நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தை வெறுமையாய் போகாதபடிக்கு இந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு, ஆண்டவரே, இந்த வார்த்தை பேசப்பட்டது எனக்கு தான், இது எனக்கு பின்னால் இருந்தவருக்கோ என் பக்கத்தில் இருந்தவருக்கோ அல்ல, ஆண்டவரே இது எனக்காகவே பேசப்பட்டது, இதோ இந்த வார்த்தைக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று என்னுடைய கரங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை வார்த்தையின்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம் யாவரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பேதுருவை போல, ஆண்டவரே, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல, ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய தீர்க்கதரிசி வில்லியம் பெர்னாமை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கெத்செமனேல மரணத்தின் உபாதைகளை நீ அறிந்திருந்தும் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தீர். நான் என்ன சொல்வேன், நான் இதற்காகவே வந்தேன் என்று உமக்கு வார்த்தைக்கு உண்மை ஒப்பு கொடுத்தீர். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை என்ன செய்தாலும் அந்த வார்த்தையை எங்களை செய்யட்டும் ஆண்டவரே. அது எதுவாக இருந்தாலும் நன்மையாயினும் தீமையாயினும் அது உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் ஐயா. நீ ஒருபோது தீமைக்கு தேவன் அல்ல. உம்முடைய கர்த்தாவே, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நீ சகலத்தை நன்மைக்கு எதுவாக செய்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான உள்ளம் முறுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான உள்ள முறுக்கின கல்வாரியை
கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா வாலிபனாளில் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்தார். ஏதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஓ மை லார்ட் மை லார்ட் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப காணா தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாம் கர்த்தரின் சித்தம் என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு அல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் ஓ மை காட் ஜீசஸ். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலையில தாழ்த்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த இயேசுவே, கர்த்தாவே, நம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்னுடைய எல்லா கவலைகளும் கடந்து போகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை சமாதானப்படுத்தக்கூடிய, எங்களை திருப்திப்படுத்தக்கூடிய, எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஆண்டவரே பல கோடிகளை பார்க்கிலும் உடைய நீர் விளம்பின வேதமே நல்லது. ஆண்டவர், உடைய வார்த்தையே நல்லது. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தேவனற்றவர்களாக இருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் போன போக்கிலே ஜீவித்தோம். உமக்கு புறமுதுகை காட்டினவர்களாக இருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் விக்கிரங்களுக்கு ஆண்டவரே, விக்கிரங்களுக்கு முன்பாக மணி அடித்தோம், மண்டியிட்டோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக, துரோகிகளாக, தேவனற்றவர்களாக இருந்த போதே நீ எங்களை நேசித்தீர். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை அழைத்தீர். ஆண்டவரே, ஓ கர்த்தாவே, எங்களிடத்தில் உமக்கு கொடுக்கும்படியான எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லை. ஆண்டவரே, எங்களிடத்தில் மேன்மை என்று சொல்ல ஒன்றும் இல்லை, உத்தமம் என்று சொல்ல ஒன்றும் இல்லை, தகுதி என்று சொல்ல ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் நிர்வாக்கியம் உள்ளவர்களாக இருந்தோம். ஆண்டவரே, ஆனால் எங்களிடத்தில் ஒன்றே ஒன்று உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை முழுமையாய் கொடுக்கும்படியான எங்களுக்கு ஒன்று உண்டு. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறோம், எங்கள் ஆத்மா உமக்கு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, வெறுமனே காணிக்கைகளை கொடுத்து விட்டு இருதயத்தை தூர கொண்டு போகிற ஒரு துர்பாக்கியம் உள்ள ஜனங்களாக இராதபடி ஆண்டவரே, காணிக்கைகளை விட எங்கள் இருதயங்களை தேவனுக்கும் ஆண்டவரே முழுமையாய் கொடுக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவ மக்களாக எங்களை வைக்கும்படி செபிக்கிறோம்.
ஆண்டவரே, எவ்வளோ பெரிய மகத்தான மனிதர்கள் வார்த்தையின்படியே செய்து எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரே பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நாங்களும் கூட உடைய வார்த்தையின்படியே கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலவளையில் ஒரு எளிமையான ஒரு சகோதரை கொண்டு ஒரு சுவிசேஷத்தின் மூலமாக உம்முடைய ஆண்டவரே உம்முடைய இந்த கடைசி கால சத்தியத்தின் மூலமாக எங்கள் இருதயங்களோடு பேசினீர். இது எங்களுடைய சிந்தையோடு அல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயங்களோடு பேசினீர் ஆண்டவரே. மெய்யாகவே நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு பிரதியுத்தரம் கொடுக்கும்படியான ஒரு ஆழம் எங்களுக்குள்ள நீ வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வராக. பேசினதான அருமையான சகோதரருக்காக செபிக்கிறோம். அவரை ஆசீர்வதியும். மெய்யாகவே அந்த காங்கிரஸ்காரர் உப்ஷாவுக்கு ஆண்டவரே நீ இரக்கம் செய்திருப்பீர் என்றால், ஆண்டவரே இதோ எங்களுடைய சகோதரி ஆண்ட்ரஸ்க்கு நீ கிரியை செய்ய இன்றைக்கு நீ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, அந்த சகோதரி இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை, உம்முடைய மகத்தான உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சரீரத்தில் ஊடுருவி பாயட்டும் ஐயா. அங்கே எங்கே பிரச்சனையோ அங்கே உம்முடைய வல்ல கரத்தை நீட்டும் ஐயா. தேவனே, கிரியை செய்யும்படிக்கு செபிக்கிறோம். அவருடைய கர்த்தாவே, மகளுக்காக, பேர பிள்ளைக்காக, சகோதரனுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, மருமகளுக்காக செபிக்கிறோம். இந்த வார்த்தையில இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். புதிதாக வந்தவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வராத மக்களுக்காக செபிக்கிறோம். சாயங்காலத்தில் வருகிற வாரத்தில் அவர்களை கொண்டு வரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வார்த்தையின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்தது நல்லது ஆண்டவரே. கர்த்தாவே, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம். உம்முடைய ஆலயத்தில் வாசற்படியில் இருப்பது மகத்தான ஒரு அனுபவம் என்பதை தாவீது அறிந்தான். நாங்களும் அறிந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். பாடின பாடலுக்காக நன்றி, ஏறெடுக்கப்பட்ட துதி ஸ்தோத்திரங்களுக்காக நன்றி, ஜெப விண்ணப்பங்களுக்காக நன்றி, வாசித்த வேத வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரசங்கிக்கப்பட்ட உம்முடைய கலப்படம் இல்லாத தூய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைக்காக எங்கள் இருதயங்களையும் தாழ்த்துகிறோம். உம்முடைய மகத்தான பரிசுத்தாவின் ஆளுக அபிஷேகம் எங்கள் மேல் தங்குவதாக. இதோ இந்த வார்த்தை கேட்ட ஜனங்கள் வார்த்தையின் ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து கடந்து செல்லட்டும். மாலையில் நடக்கிறதான ராபோஜன பந்திக்கு அவர்கள் ஆயத்தப்பட துரிதப்பட இறக்க செய்வீராக. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். என்றென்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை தங்க கடுவது. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ்.